இந்த இனிய தருணத்தில் நமது நிகழ்வில் தலைமை உரை வழங்க அன்போடு வரவேற்கிறோம். திரு கமலாயன் ஐயா அவர்களை தலைமை உரை ஏற்று வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சங்கீதா, உங்களுடைய அன்பான அறிமுகத்திற்கு நன்றி. இந்த நிகழ்வில் சிறார் மின்னிதழினுடைய 1ஆம் ஆண்டு நிறைவை நாம் கொண்டாட கூடியிருக்கிறோம். இயல் சிறார் இதழின் பிறந்த நாள், முதல் பிறந்த நாள். 1வது பிறந்த நாளுக்கு எப்போதுமே ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அந்த வகையில் இன்று நம்மோடு சிறப்புரையாற்ற இணைந்திருக்கின்ற மருதன் அவர்கள் இந்த சிறந்த நாளில் நம்மோடு இணைந்திருப்பதற்கு அவருக்கு முதலிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓராண்டில் இயல் இதழ் மூலம் அதோடு அதனுடைய ஒரு இணைப்பாக சிறப்பு முயற்சியாக நாம் மேற்கொண்டு வருகிற இந்த கூடுகை, இயல் கூடுகை நிகழ்வு மூலம் நாம் தொடர்ந்து குழந்தைகளின் உலகம் பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளுடைய இலக்கியம், குழந்தைகளுக்காக எழுதும் எழுத்தாளர்கள், குழந்தைகளுடைய மன உலகை, அக உலகை, அறிவுலகை விரிவு செய்ய பாடுபடும் மருதன் போன்ற எழுத்தாளர்களை எல்லாம் அழைத்து நாம் நேர்காணல்கள் மூலம் அல்லது இது போன்ற சிறப்புரைகள் மூலம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நாடகங்கள் குறித்து, கார்ட்டூன்கள் குறித்து, இப்படி வெவ்வேறு துறைகளில் உள்ள ஆளுமைகள் இங்கு இயல் கூட்டங்களில், கூடுகைகளில் உரையாற்றியிருக்கிறார்கள். இந்த அறிமுகத்தோடு இன்று நம்மிடையே இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் மருதன் அவர்களை அறிமுகம் செய்து சில தகவல்களை நான் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 1ஆம் ஆண்டு கூடுகையிலே இணைந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மருதன் அவர்கள் உளவியலில் இளங்கலை பட்டம் பெற்றவர், ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். இந்த முறை சார்ந்த கல்வி ஒருபுறம் இருக்க, அவருடைய தேடல், இடையறாத தேடலின் மூலம் உலக வரலாற்றை ஆராய்வதில் தொடங்கி இன்று உள்ளூர் வரலாறு, அதாவது உள்நாட்டு இந்திய வரலாற்றில் மிகுந்த கவனத்தோடு ஆழங்கால் பட்டு நிறைய நூல்களை எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய பட்டியல் இருக்கு. நான் சில முக்கியமான நூல்களை பற்றி மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். இதில் சில விஷயங்கள் இவருடைய தேடல்ல என்னவெல்லாம் தேடி இருக்கிறார்னு நம்ம 1, 2, 3 தகவல்களை நாம் பார்க்கணும். ஆனந்த விகடன் இதழில் 2008 பாஸ்போர்ட் அப்படிங்கிற தலைப்பில் சர்வதேச அரசியல் களம் பற்றி 1.5 ஆண்டு காலம் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி 2017 விகடன் இதழில் அகதிகள்ங்கிற தலைப்பில் உலகம் முழுக்க அகதிகளாக்கப்பட்ட மக்களுடைய அவலம் பற்றி ஒரு தொடர் எழுதினார். இந்த தொடர் அகதிகள்ங்கிற நூலாகவும் வந்திருக்கு. அதே போல் சுட்டி விகடனில் சென்றதும் வென்றதும்னு ஒரு கடல் பயணிகள் குறித்த ஒரு தொடர், அது கடல் பயணங்கள்ன்ற புத்தகமாகவும் வந்திருக்கு. அதே மாதிரி அவள் விகடனில் கலக குரல், ஒரு பயணம், ஓர் அனுபவம், ஒரு வெளிச்சம்ங்கிற தலைப்புகளில் ஒரு 42 ஆளுமைகள் பற்றி ஒரு தொடரை எழுதியிருக்கார். இந்த தொடர் ஒரு புத்திரனால் கொல்லப்படுவேன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூலாக வெளிவந்திருக்கு. அதே மாதிரி ஜூனியர் விகடனில் இந்தியா கண்டுபிடிக்கப்பட்ட கதை, கிழக்கு பதிவகத்தினுடைய தமிழ் பேப்பர் நெட்டில் தொடர், 2015 குங்குமம் தோழியில் மலாலா யூசப் பாய் பற்றி ஒரு தொடர், இப்படி அதே மாதிரி குங்குமத்திலே 100 பொருட்களின் வாயிலாக பெண்களின் வரலாறுங்கிற தொடரை 50 வாரங்கள் எழுதியிருக்காரு. இப்படி அந்த தொடர் தேவதைகள், சூனியக்காரிகள், பெண்கள்ங்கிற தலைப்ப நூலாக ஹர் ஸ்டோரிஸ் மூலம் வந்திருக்கு. இது ஆங்கிலத்திலும் ஏஞ்சல்ஸ், விச்சஸ், விமன் அப்படிங்கிற தலைப்பில் வந்திருக்கு. இந்து தமிழ் திசை வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடுப்பக்கத்தில் வரலாறு, அரசியல், வரலாற்று கட்டுரைகள் தொடர்ந்து எழுதுகிறார்.
குறிப்பாக மாயா பஜார் இணைப்பில் அவர் எழுதின கட்டுரைகள் கிட்டத்தட்ட ஒரு 200 கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அது வந்து தேன் மிட்டாய், ஏன் வேண்டும் வரலாறு, இப்படி மாய உலகம், அப்படி தலைப்புகளில் விகடன் இந்து தமிழ் திசை பதிப்பகம் மூலமாக 6 தலைப்புகளில் புத்தகங்களாக வந்திருக்கு. இதில் சில முக்கியமான வரலாற்று பங்களிப்பு தோழருடையது என்ன சொன்னால், அசோகர் பற்றிய ஒரு சிறந்த நூல், இந்தியா கண்டுபிடிக்கப்பட்ட கதைங்கிற இந்திய வரலாறு பற்றின நூல், பிரமிளா தாப்பர் ஓர் எளிய அறிமுகம்ங்கிற நூல், முதல் 2ஆம் உலகப் போர்கள் பற்றிய நூல்கள், உலகை மாற்றிய புரட்சியாளர்கள் பற்றிய நூல், சேகுவேரா பற்றி புத்தகம், அப்புறம் பாரதியின் பூனைகள், இந்தியா என்றால் என்ன, கிப்ளிங்கின் காடு, பாரதிதாசன் பேசுகிறார், இப்படி உலகை வசப்படுத்துவது எப்படி, உலகை மாற்றிய கதாபாத்திரங்கள், இப்படி ஏராளமான நூல்களினுடைய ஆசிரியர். சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் எனக்கு இவருடைய வாசிப்பு, இவருடைய எழுத்துக்களில் ரொம்ப பிடித்த அம்சம், ஒரு வரலாற்று ஆய்வு அல்லது வரலாற்று தகவல்களை அப்படியே ஒரு வறண்ட நடையில் எழுதாமல் மிக மிக அழகான கற்பனையோடு கலந்து, அது கற்பனை எவ்வளவு கற்பனை எவ்வளவு வரலாறுன்னு அவரே சொன்னாதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு மிக இயல்பான குழைந்து கலந்து கரைத்து கொடுத்த முறையில் அவர் வரலாற்று உண்மைகளை, வரலாற்று தகவல்களை நமக்காக தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார். நமக்காக நான் ஏன் சொல்றேன்னா, அது குழந்தைகளுக்கு தானே அந்த மாயா பஜார்னு நீங்க கேட்கலாம். இவருடைய கட்டுரைகள் எல்லாம் வாசிக்கும் போது நாமே குழந்தைகளாக மாறிவிடுவோம். அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுடைய மன உலகத்திற்குள் அவருடைய எழுத்து அவ்வளவு இயல்பாக டிராவல் பண்ணுது. நாம் அனைவரும் வாசித்து மகிழ வேண்டிய எழுத்துகள் மருதனுடையவை. எனக்கு மிக பிடித்த எழுத்தாளர். இன்று அவர் கலந்து கொள்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் தலைமை ஏற்கிற பொறுப்பை எனக்கு வழங்கிய இயல் மின்னிதழின் ஆசிரியர் உதயசங்கர் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதில் தொழில்நுட்ப ரீதியாக உதவிகள் செய்கிற சங்கீதா, சுகன்யா ராமநாதன் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த அறிமுகத்தோடு நான் இப்போது மருதன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். தோழர் மருதன் அப்புறம் பேசுவாரு. இவங்க நீங்க அந்த ஒருங்கிணைக்கிறவங்க கூப்பிடுவாங்க தோழர் பேசுறவங்கள. சாரி. நன்றி கமலாயன் ஐயா அவர்களே. அடுத்ததாக கனவுகளால் நிறைந்த ஒரு இனிய நட்சத்திரம். அடுத்த நிகழ்வாக நமது சிறிய மாணவி நம்முடன் சில விஷயங்களை பகிர போகிறாள். கனவுகளால் நிறைந்த ஒரு இனிய நட்சத்திரம். SBOA பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயிலும் 12 வயது சிறுமி. புத்தகங்களை நேசித்து ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு புதிய உலகை கண்டுபிடிக்கும் வாசிப்பு ஆர்வலர். விண்வெளியை நோக்கி கனவு காணும் துணிச்சலான மனம் கொண்டவர். ஒரு நாள் விண்வெளி வீராங்கனையாக பறக்க தயாராக இருக்கும் சிறிய கனவு குயில். இன்று படிக்கும் சிறுமி நாளை விண்ணில் பறக்கும் வீராங்கனை என்ற அழகிய கனவுகளுடன் சிறகடித்து பறக்க ஆசைப்படும் ஸ்ரத்தா அவர்களை மாணவர் உரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரத்தா. எனக்கு இந்த இயல் வெப்சைட் ரொம்ப பிடிக்கும். நம்ம எந்த இடத்துல இருந்துமே நிறைய ஆத்தர்ஸ், நிறைய ஜானர்ஸ்லாம் நம்ம கத்துக்க முடியும். அதுல இருந்து படிக்க முடியும். எனக்கு இயல் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் இயல் படிக்கும் போது என்னோட வீட்டுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போன் டைமும் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம இயல் படிக்கிறதுக்காக எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா போன் டைமுமே கிடைக்கும், அது இல்லாம இன்ஃபர்மேட்டிவாவும் படிக்கிறோம். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த வெப்சைட்ல நிறைய படங்கள் இருக்கும். அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் எளிதா புரியுற மாதிரி இருக்கும். எனக்கு இயல்ல நிறைய ஆர்டிகிள்ஸ் பிடிக்கும். நான் அதுல இப்ப சிலதை மட்டும் சொல்றேன். உதயசங்கர் தாத்தாவோட முகம் தெரியாத தோழிக்கு கடிதம் அப்படின்ற ஆர்டிகிள்ல
நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கோம், ஆனா நம்ம வந்து போர் சூழல்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு புரிய வச்சுது, உணர வச்சுது. நம்ம வந்து அதனால போர் புரியக்கூடாது அப்படின்னும் எனக்கு தோணுச்சு. அது இல்லாம வந்து கமலாலயன் அவர்களுடைய குழந்தைகள் உரிமைகள் தொடர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் அதுல இருந்து கத்துக்கிட்டேன். அது இல்லாம பெயர் கூட ஒரு உரிமை தான் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நான் அதுல இருந்து கத்துக்கிட்டேன். அது இல்லாம சரிதா ஜோஅத்தையோட சிட்லு கேட்லு கதையுமே வந்து எனக்கு எவ்வளவு பெரிய கனவா இருந்தாலும் நம்ம சிறு சிறு படிகளா எடுத்து வச்சு நம்மளால அதை சாதிக்க முடியும் அப்படின்னு எனக்கு கத்து கொடுத்துச்சு. அது இல்லாம வந்து விஷ்ணுபுரம் சரவணன் அவரோட லீவு கதை அப்படின்றது வந்து பண்டிகைன்றது வெறும் ஒரு மதத்தினருக்கு மட்டும் இல்லாம எல்லா மதத்தினருக்கும் அது வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. இப்ப கூட ரம்ஜான் வந்ததுல என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்க. என்னோட இன்னொருத்தவங்க ஃப்ரெண்ட் வந்து கிறிஸ்மஸ்க்கும் கொடுத்தாங்க. நாங்களும் அவங்களுக்கு தீபாவளிக்கு கொடுப்போம். அது இல்லாம வந்து வில்லியன் அவர்களோட பகு எண்ணுக்கும் பகா எண்ணுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்ற கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை வழியா எனக்கு கணிதம் சொல்லி கொடுத்துச்சு. அவர் அந்த மாதிரி நிறைய கணித புத்தகங்கள் எழுதுறதுமே படிக்க நல்லா இருக்கும். அது இல்லாம வந்து ஹேமபிரபா அவர்களுடைய பனித்துளியின் வடிவம் அந்த ஆர்டிக்கிளுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு பனித்துளியும் ஏன் அதோட வடிவம் வித்தியாசமா இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்வத்தை எனக்கு தூண்டுச்சு. அது இல்லாம வந்து நாராயணி சுப்பிரமணியம் அவங்களோட கடலின் ஆழம் குறித்த ஆர்டிக்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதை வச்சு இவ்வளோ ஆழம் அப்படின்னா ஒரு 5 மவுண்ட் எவரெஸ்ட் போட்டாதான் அது நிரம்பும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தது. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நம்மளால விஷுவலாவும் அதை கற்பனை பண்ணி பார்க்க முடிஞ்சுது. அவங்க வில்லியன் அவரோடது, அது இல்லாம ஹேமபிரபா அவர்களுடையது, நாராயண சுப்பிரமணியம் அவர்களுடைய கட்டுரைகள்லாம் வந்து என்னால ஸ்கூல்ல படிக்கிற சப்ஜெக்டோட கண்டிப்பா பொருத்தி பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு படிச்சு அதை ஸ்கூலுக்கு யூஸ் பண்றதுக்கு. அது இல்லாம ஈரோடு ஷர்மிளா அவர்களுடைய அந்த காட்டுக்கு வந்த கேடு அப்படின்றதுல செல்போன்களுடைய கேடுகள் என்னென்ன அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து ஞா கலையரசி அவங்களோட நீல நிற பார்பி பொம்மை அப்படின்ற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கதையில வர நிலா அப்படின்ற பொண்ணும் எனக்கும் ரொம்ப தொடர்பு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கும் அந்த பிங்க் கலர் விட எனக்கு நீல கலர் தான் நிறைய பிடிக்கும். அது இல்லாம வந்து எனக்கு நிறைய பேரோடது பிடிச்சிருந்துச்சு. இன்னும் சிலரது வந்து கோமா கோயிலங்கோ அவர்களுடைய அந்த பனியை மாற்றிய பஞ்சும் கருப்பும் அப்படின்ற கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல வந்து ஒரு நிறத்தை வச்சு யாரையுமே தீர்மானிச்சிட முடியாது அப்படின்னு சொன்னது, அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாம சாலை செல்வம் அவர்களுடைய பாட புத்தகத்தில் கலை அப்படின்றதுல வந்து என்னோட போன வருட பாட புத்தகத்துல இருந்த பாடல்களை பார்க்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. எனக்கு இயல் வெப்சைட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த சில எழுத்தாளர்களோட அந்த எழுத்தாளர்கள் பக்கம்ல வந்து சிலரோடது மட்டும் கிளிக் பண்ணா போல. மத்தபடி எனக்கு இயல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மிக்க நன்றி. இயலுக்கு பின்னாடி நிறைய எழுத்தாளர் இருக்காங்க, அவங்களுக்கும் என்னோட நன்றி. வணக்கம். அழகான பேச்சு ஸ்ரதா. உங்களோட இந்த ஒரு வருட பயணம் இயலோட ரொம்ப அழகா எல்லா எழுத்தாளர்கள் பத்தியும் ரொம்ப அழகா சொன்னீங்க. எங்களது மனமார்ந்த நன்றிகள். உங்களோட கனவும் கண்டிப்பா நிறைவேறும்னு சொல்லி இந்த அத்தையின் அன்பு வாழ்த்துக்களோடு அடுத்ததாக ஆசிரியர் உரை வழங்க அன்புடன் கல்வி, சமூக பணி, இலக்கியம் ஆகிய 3லும் சிறந்து விளங்கும் முனைவர் KENC அரசு மேல்நிலைப் பள்ளி மணவளாக நகரில் முதுகலை தமிழாசிரியராகவும் உதவி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாநில தலைவராகவும் ஜாக்டேஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் சமூக பணியில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் திருவள்ளூர் கிளை தலைவராக இலக்கிய செயல்பாட்டுகளிலும் முன்னெடுப்பு செய்து வருகிறார்.
கல்வி என்பது மாற்றத்தின் ஒளி அவர்களை முனைவர் சே. பிரபாகரன் அவர்களை ஆசிரியர் உரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். பிரபாகரன் இல்லைன்னு நினைக்கிறேன். பிரபாகரன் இருக்கீங்களா? இல்ல பிரபாகரன் இருக்கீங்களா? இல்ல, நீங்க அடுத்தது கூப்பிட்டுருங்க. ஓகேங்க ஐயா. சமூகம், அரசியல், வரலாறு போன்ற பல துறைகளில் ஆழமாக எழுதி வருபவர். காலச்சுவடு, இந்து தமிழிசை, விகடன் போன்ற இதழ்களில் தொடர்ந்து பங்களித்து வருகிறார். 2006 முதல் கிழக்கு பதிப்பகத்தில் பணியாற்றி தற்போது அதன் ஆசிரியராக உள்ளார். உளவியல் மற்றும் ஆங்கில இலக்கிய பின்னணியுடன் உருவான சிந்தனையாளர். தனியார் நிறுவன பணியிலிருந்து எழுத்துலகிற்கு வந்தவர். கிரிட்டிக் இதழில் தொடங்கி எழுத்து பயணம் தமிழில் புதிய பாதையை உருவாக்கியவர். கல்கி பத்திரிகையில் உள்ளும் புறமும் மூலம் அரசியலை ஆழமாக பகுத்தவர். கோகுலம் இதழின் மூலம் இளம் மனங்களில் சிந்தனையை விதைத்தவர். எழுத்து என்பது ஒரு தலைமுறையை வடிவமைக்கும் சக்தி என்று நம்பி நம் அனைவரிடத்தில் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு மருதன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்க. மருதன் கேக்குது. முதல்ல இயல் இதழின் முதலாம் பிறந்த நாள் விழாவுக்கு என்னை வரவேற்றதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உதயசங்கருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா நான் அதிகம் பேசினது கிடையாது. தோழர் கமலாலயனும் சரி, உதயசங்கரும் சரி, அழைப்பிதழ் தயாரிக்கும் போதும் என்னை பற்றி அறிமுகத்தை வழங்கும் போதும் ஒரு மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டார்கள். அந்த தவறை சரி செய்வதிலிருந்து எனது உரையை தொடங்குவது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தவறு அப்படின்னா, நல்ல தோழர்கள் தான் 2 பேருமே, அது சந்தேகமே கிடையாது, எனக்கு நெருக்கமானவர்கள் தான். ஆனா எனக்கு உரையை நிகழ்த்த தெரியாது அப்படின்னு இருக்கும்போது சிறப்புரை அப்படின்னு எப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சிறப்புரை அப்படின்னு ஒரு பேர் போடுறது அப்படின்னா ஒரு பேச்சாளரா இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஆனா எனக்கு பேச்சு அப்படின்னாலே கொஞ்சம் பயம் இருக்கு. இது இன்னைக்கு வரைக்கும் அந்த பயம் இருக்கு. அதனால நான் இப்போ கேமரா கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கமலாலயனுடைய அறிமுகத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய புத்தகங்கள் சிலவற்றை அவர் பட்டியலிட்டார். அவருக்கு பிடிச்ச சில விஷயங்களை பற்றியும் சொன்னார். கமலாலயனை நான் முதல்ல நான் கல்கட்டால தான் மீட் பண்ணேன். இங்கதான் இருக்கும் பக்கத்துல, ஆனாலும் கல்கட்டால தான் முதல் முறையா அவரை நான் சந்திச்சேன். ரொம்ப இயல்பா, ரொம்ப ஒரு என்ன சொல்ற ஒரு நட்புணர்வோட ஒரு பழகினாரு. பல புத்தகங்களை பத்தி பேசினாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய நெருக்கம். உதயசங்கர்கிட்ட நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் தோழர்கிட்ட. பல சந்தர்ப்பங்கள்ல பல விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். இயல் தொடர்பா நான் கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சி இதுதான். ஸோ ஒரு ஆண்டு கழித்து அதோடைய சிறப்புகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே பெருமிதமா இருக்கு. பொதுவா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யாரும் படிக்கிறது இல்லை, புக்ஸ்னாலே யாருக்கும் பிடிக்கிறது இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களும் சரி, பொதுவா மற்றவங்களும் சரி, மாணவர்கள் படிப்பதில்லை, பெரியவர்கள் படிப்பதில்லை, யாருமே படிக்கிறது இல்லை அப்படின்றதுதான் நம்ம அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கான காரணங்களும் நமக்கு தெரியும். செல்போன், டிஸ்ட்ராக்ஷன், அப்புறமா அட்டென்ஷன் ஸ்பேன் ஒரு இடத்துல தங்கி நிற்காம இருக்கிற ஒரு விஷயம். சில நிமிடங்களுக்கு மேல எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. அது கிட்டத்தட்ட உலக தழுவிய ஒரு பிரச்சனைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. படிக்கிறது குறைஞ்சு போச்சு, உள்வாங்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, கதைகள் படிக்கிறது இல்லை, கட்டுரைகள் படிக்கிறது இல்லை, சின்ன விஷயங்களா இருந்தாலும் படிக்கிறது இல்லை, பெரிய புத்தகங்கள் கிட்டேயே போகிறது இல்லை. இப்படி பலவிதமான ஒரு நெகட்டிவான ஒரு கருத்து வாசிப்பவர்களை பற்றி நிலவிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த ஸ்ரத்தாவுடைய மாணவியுடைய உரையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இயல் பத்திரிகையில வர எல்லா விஷயங்களும் கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. ஒன்னுடைய சிறப்பை பத்தியும் ரொம்ப அழகா சுருக்கமா அதை பத்தி அவங்களால பேச முடியுது.
யாரோ சொல்லி கொடுத்து அதை வந்து அவங்க படிச்ச மாதிரி தெரியல. அவங்களே வந்து ரொம்ப ஆர்வத்தோட அந்த சைட்டுக்கு போய் சொல்றாங்க இல்லையா, மொபைலுடைய டைம் வந்து எனக்கு அதிகமா இருக்கு, ஆனா அந்த டைம்ல வந்து நான் வந்து இயல் பத்திரிகையை படிக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மொபைல் கையில இருந்ததுன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து ரீல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை தான் அதிகமா நேரம் செலவிடுவாங்களே தவிர, ஒரு விஷயத்த, ஒரு கதைய, ஒரு கட்டுரைய, ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னு தான் நாங்களும் நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்ரத்தாவுடைய உரையை கேட்கும்போது மாணவர்கள் வந்து அப்படி நம்ம வந்து ஒரே அடியா வந்து நம்ம ஸ்டீரியோ டைப்பிங் பண்ண முடியாது, யாருமே படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கொடுக்குற விதத்துல கொடுக்கிறவங்களுடைய திறனை பொறுத்து அழகாகவும் எளிமையாகவும் கொடுத்தால் மாணவர்கள் படிப்பாங்க. ஸோ படிப்புங்கிறது வந்து மறைஞ்சு போகல, குறைஞ்சு போயிருக்கலாம் ஒருவேளை, ஆனா மறையல அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு உண்மையை வந்து இன்னைக்கு ஸ்ரத்தா மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஸ்ரத்தாவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஏஐ பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் எல்லா இடங்களிலுமே. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படக்கூடிய இந்த செயற்கை அறிவு வந்து கதை எழுத ஆரம்பிச்சிருக்கு, கட்டுரை எழுத ஆரம்பிச்சிருக்கு, புத்தகங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து எழுத்தாளர்கள் தேவைப்பட மாட்டாங்க, பதிப்பாளர்களும் தேவைப்பட மாட்டாங்க. ஒரு இயந்திரமே வந்து முழுக்க முழுக்க வந்து கதை எழுதி அதை வந்து பதிப்பிச்சிரும். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் நம்ம இப்ப இருக்கோம். ஸோ இந்த ஏஐ பத்தியும் வந்து பல விதமான கருத்துகள் இருக்கு. எழுத்தாளர்களை மறைஞ்சு போயிடுவாங்க, எழுத வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்லாம் வந்து பலரும் சொல்றாங்க. எனக்கு வந்து அது நம்பிக்கை இல்லை. ஏன்னா சல்மான் ருஷ்டி உங்களுக்கு தெரியும், புக்கர் விருது உள்ளிட்ட பல முக்கியமான விருதுகளை வாங்கிய எழுத்தாளர். அவருடைய ஒரு கட்டுரை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால ஒரு ஜோக் சொல்ல முடியாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால ஒரு கவிதையை வந்து எழுத முடியாது, ஒரு கதையை எழுத முடியாது, ஒரு கதையை பத்தி யோசிக்க முடியாது, ஒரு விஷயத்த பத்தி சந்தோஷமா பேச முடியாது, ஒரு விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ண முடியாது, எமோஷனலா அதை பத்தி பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனாலும் அது நாவல் எழுதுது, கதை எழுதுது, கட்டுரை எழுதுது, எல்லாமே எழுதுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பின்னால வந்து இயக்கணும் அதை. எனக்கு இதை பத்தி ஒரு விஷயம் எழுதி கொடு, எனக்கு இதை பத்தி ஒரு கட்டுரை எழுதி கொடு, இதை பத்தி எனக்கு ஒரு ஜோக் எழுதி கொடு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, படம் வரைஞ்சு கொடு அப்படின்னு சொன்னா அது வந்து வரைஞ்சு கொடுக்கும், எழுதி கொடுக்கும். ஆனா ஒரு இயந்திரம் வந்து அதுவே யோசிச்சு ஒரு விஷயத்த பண்றது இல்லை. ஸோ மனிதனுக்கும் இயந்திரத்துக்குமான மிகப்பெரிய வேறுபாடுங்கிறது வந்து, எனக்கு போர் அடிக்குது, இந்த புத்தகம் படிக்கல அப்படின்னு நான் புத்தகத்தை எடுத்து வைக்கலாம், இந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் படிக்கலாம், இந்த கதை வந்து நல்லா இருக்கு இன்னும் இதில் படிக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா ஒரு இயந்திரம் வந்து எந்த புக்கை கொடுத்தாலும் இதை படி அப்படின்னு சொன்னா அதை படிச்சிடும். இது இன்னொரு தடவை படி அப்படின்னு இன்னொரு தடவை படிக்கும், அதுவாகவே எதுவும் செய்யாது. ஸோ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு மித்து வந்து எல்லா இடங்களுமே நிலவிட்டு இருக்கு. அதை வந்து இப்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கதைகளுடைய அவசியம், கதைகளுடைய எதிர்காலம், கதைகள் எழுதப்படும் விதம், இந்த மூணுத்தை பத்தி பேசும்போது பல பேர் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து கொண்டு வராங்க. இப்போ எனக்கு வந்து இந்த இதழ் மூலமா எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு செய்தியை வந்து எழுதப்படுற விதம். இப்போ நாராயணி பத்தின ஒரு கட்டுரை சொன்னாங்க, ஹேமபிரபா பத்தி சொன்னாங்க, உதயசங்கருடைய ஒரு கட்டுரை பத்தி சொன்னாங்க, கமலாலயனுடைய ஒரு கதையை பத்தி சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த மாணவியை எப்படி பாதிச்சிருக்கு, ஏன் பாதிச்சிருக்கு அப்படின்னா அந்த நடை, இந்த எழுத்து நடை, சொல்லப்பட்ட விதம், அப்புறமா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த இடியம்ஸ், ஃப்ரேசஸ், அப்புறமா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண விதம், இதெல்லாம் தான் வந்து அவங்க படிக்க வச்சிருக்கு. இந்த விஷயங்களை வந்து இயந்திரத்தால என்னைக்குமே பண்ண முடியாது. ஒரு மாணவி எப்படி ரீச் பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிகிட்ட எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு ஏஐயாரையோ இயந்திரத்தாலேயோ பண்ண முடியாது. ஒரு எழுத்தாளரால மட்டும்தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வச்சு, ஃபீட்பேக்கை வச்சு ஒரு விஷயத்த வந்து கொண்டு போக முடியும். ஸோ இந்த சந்தர்ப்பத்துல தோழர் கமலாலயன், உதயசங்கர் உள்ளிட்ட அனைத்து எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஏன்னா அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது முக்கியமான ஒரு பணி. இப்போ வந்து ஸ்ரத்தா பேசின மாதிரி பல பேர் வந்து இங்க பேச போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பல பேர் படிச்சுட்டு இருக்காங்க, தொடர்ந்து வந்து இதுல உள்ள கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து படிக்கிறது மேல ஒரு ஈடுபாடு வரும்.
டெக்ஸ்ட் புக்கு சப்ஜெக்ட்ஸ் அதை பத்தி மட்டும் படிக்காம வெளியில வந்து படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த இதழ் வந்து கொண்டு போயிருக்கு அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். அதே மாதிரி கண்டென்ட், இப்போ ஸ்ரத்தா பேசும்போது யூஸ் பண்ண சில வார்த்தைகளை மட்டும் நான் வந்து கவனமா நோட்டீஸ் பண்ணேன். மதம், உரிமை, அப்புறமா கணிதம், அப்புறமா போர். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, மதம், உரிமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெரியவர்களுக்கானது. குழந்தைகளுக்கு வந்து போர் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைகளுக்கு வந்து மதம்ன்ற விஷயத்துக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைகளுக்கு வந்து உரிமைன்ற விஷயம் எதுக்கு கொண்டு போகணும்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு இருக்கும். ஆனா இயல் மூலமா அவங்களுக்கு போய்க்கிற கண்டென்ட் வந்து அவங்க இந்த விஷயத்த பேச வச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நான் முக்கியமான ஒரு மாற்றமா பாக்குறேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. மதமும் சரி, இல்ல மதம் தவிர மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கு உள்ள உரிமையும் சரி, அது பறி போகும்போது நமக்கு ஏற்படுற சூழல் பத்தியும் சரி, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி உரிமைகள் இல்லாத போது நடக்கக்கூடிய அந்த போர் தொடர்பான உரிமைகள் பறிக்கப்படுறது, இந்த விஷயங்கள் பின்னால உள்ள மதம், இந்த மாதிரி அரசியல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்ல வந்து இயல் ஆசிரியர் குழு வந்து கவனமா எதெல்லாம் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அவங்களுக்கு புரியுற மாதிரியான ஒரு மொழியில தகுந்த ஆசிரியர்களை வச்சு இந்த கட்டுரைகளையும் கதைகளையும் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இந்த ஒரே ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க அவங்க. ஆனா அந்த 5 நிமிஷத்துக்குள்ள வந்து எனக்கு இந்த ஒரு சித்திரம் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்காகவும் மீண்டும் வந்து நான் இயல் இதற்கு வந்து நான் நன்றி சொல்றேன். தோழர்களுக்கும் வந்து நன்றி. கதைகள் பத்தி ஒரு 2-3 விஷயங்களை பத்தி மட்டும் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கேப் ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் குழந்தை இலக்கியத்துல. என்னன்னா, ஒண்ணு குட்டி குழந்தைகளுக்கான கதைகள், படக்கதைகள், அப்புறமா வந்து கட்டுரைகள் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதன் பிறகு பெரியவர்களுக்கான கதைகள், அப்புறமா நாவல்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நடுவுல வந்து ஒரு பெரிய கேப் ஒண்ணு இருக்கு. அது ஒரு யங் அடல்ட்டுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து அதிகமா தமிழ்ல வந்து ஃபில் ஆகல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸ்ல வந்து இயங்குவதற்கான ஒரு அவசியம் வந்து இப்ப இருக்கு. ஏன்னா ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹாரி பாட்டர் மாதிரியான கதைகளும் சரி, இல்லைன்னா பல புத்தகம் கதைகள், சாகச கதைகள், இப்ப டிஸ்டோபியன் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஸ்டோபியன் ஃபிக்ஷன்ல வந்து எதிர்காலத்துல என்ன ஆகும், 50 ஆண்டுகளுக்கு கழித்து உலகம் எப்படி இருக்கும், ஒரு 100 ஆண்டுகள் கழித்து உலகம் எப்படி இருக்கும், இந்த கிளைமேட் சேஞ்ச்னால, வானிலை மாற்றங்கள்னால என்னென்ன மாதிரியான சீரழிவுகள் வரலாம், இந்த மாதிரி கற்பனை பண்ணி பல விஷயங்களை வந்து அவங்க வந்து எழுதுறாங்க. ஸோ இந்த மாதிரியான புதிய அப்ரோச், புதிய களங்கள் வந்து தமிழ்ல அதிகமா வந்து இல்லை அப்படின்றது என்னுடைய நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச ஒரு புரிதல். இந்த ஸ்பேஸ்ல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும். அது இயலுடைய பொறுப்பு மட்டும் கிடையாது. ஏன்னா இயல் வந்து குறிப்பா யாருக்கானது அப்படின்றது தெரியுது. ஸோ உங்களோட ஏஜ் குரூப் என்ன, யாருக்கானது சொல்லிட்டு. பட் நான் வந்து சொல்றது வந்து ஒரு ஜென்ரலா ஒரு குழந்தை இலக்கியம் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த இலக்கியங்கள்ல உள்ள இடைவெளிகள். அதே மாதிரி படங்களை பத்தியும் சொன்னாங்க. நிறைய படங்களோட இருக்கக்கூடிய ஒரு தளம் சொல்லிட்டு அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்ப பிரிண்ட் மேகசின் அப்படிங்கிறது வந்து மேகசின்லயும் சரி, பத்திரிகைகளையும் சரி, குழந்தைகளுக்கான கண்டென்ட் ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப மாயா பஜார் வருது, அப்புறமா பட்டம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப குறைவான பக்கங்கள் தான் குழந்தைகளுக்காக மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகளை ஒதுக்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை இட்டு நிரப்பக்கூடிய வகையில் இயல் வந்து இணையதளத்தை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு நம்புறேன். ஏன்னா அதுல வந்து பிரிண்ட் பண்ண வேண்டிய செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. பிளஸ் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணலாங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்போ மொபைல்ல வந்து மற்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது, கேம்ஸோ என்டர்டெயின்மெண்ட்டோ அதுல சாத்தியம்னு சொல்லும்போது அதே மொபைல்ல பயன்படுத்தி நல்ல கருத்துக்களை, கதைகளை, படிக்கிறது மேல ஆர்வம் உண்டாக்கக்கூடிய விஷயங்களை வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சா பாக்குறேன். இந்த மாதிரி இணைய ஸ்பேஸ்ல வந்து குழந்தைகளுக்காக யாரையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் இனிமேல் தான் தெரிஞ்சுக்குவோம் அந்த விஷயத்த. நான் பிரிண்ட்ல பாக்குறேன், பட் இணையத்தை வந்து யாரு எப்படி பயன்படுத்துறாங்க
மற்ற ஆங்கிலத்திலேயோ இல்லை மற்ற மொழிகள்லையோ இந்த ஸ்பேஸ் எப்படி பயன்படுது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குழந்தைகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, மொபைல் கிட்ட போனாலே வந்து பேரண்ட்ஸும் மற்றவங்களும் வந்து அது கிட்ட போகாத, எடுக்காத, யூஸ் பண்ணாதன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அதை யூஸ் பண்ணி அதை வந்து எஜுகேட்டிவாகவும் இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஸ்பேஸ் ஆகவும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆகவும் வாசிக்கிறதுல ஆர்வம் கொடுக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகவும் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னா உண்மையிலேயே வந்து அது வந்து இயலுடைய ஒரு வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். கதைகளை பத்தி சொல்லும்போது கதைகளா இருந்தாலும் சரி, கட்டுரைகளா இருந்தாலும் சரி, கமலாலயனும் குறிப்பிட்டிருந்தாரு. நான் எது எழுதினாலும் அதுல வந்து யங் அடல்ட்டுக்காக எழுதும்போது இந்த கற்பனைக்கும் வரலாறுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் அதிகமா இல்லாம நான் பார்த்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் வரலாறுங்கிறது உண்மையா நடக்கிறது, கற்பனைங்கிறது உண்மையா நடக்காதது, அதனால வந்து கொஞ்சம் தாழ்வானது இல்லைன்னா கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. ஒரு வரலாறுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரமோ, அறிவியலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே மாதிரியான முக்கியத்துவம் வந்து அதே அளவு குறையாம கதைகளுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அறிவியலாளர்களா இருந்தாலும் சரி, கணிதவியலாளர்களா இருந்தாலும் சரி, இலக்கியவாதிகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களுக்காக இயங்கக்கூடிய எல்லோருமே வந்து கதைகளால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, கதைகளால இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டிருக்காங்க, கதைகளால ஷேப்பப் ஆகி உருவாகி வந்தவங்க. ஸோ கதைகள் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. கற்பனைன்றதே வந்து கதைகள் தான். ஸோ இமேஜினேஷன் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷன் பண்ண முடியாது, கணித கோட்பாட்டை உருவாக்க முடியாது, ஒரு அரசியல் கோட்பாட்டை உருவாக்க முடியாது, ஒரு சமூகம் பற்றிய ஒரு கனவு காண முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கற்பனை தான் வந்து அடித்தளம். ஸோ இந்த கற்பனையுடைய முக்கியத்துவத்தை வந்து நாம வந்து அதிகமா உணரலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டிலேயே கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கதை புக் படிக்கிறோம் அப்படின்னா எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற, கதை எதுக்கு படிக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து இன்னமும் நிறைய இடங்கள்ல இருக்கு. இதையே வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் படிக்கிறோம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா கதைகள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு நேரத்தை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் பலரும் பாக்குறாங்க. ஸோ அந்த எண்ணத்தை வந்து நம்ம மாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்காக வந்து கதைகள் மூலமா முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை டம்ப் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதும் கிடையாது. ஸோ கதைங்கிறது வந்து ஒரு ஜாலியான ஒரு பிளஷருக்கான, ஒரு சந்தோஷத்துக்கான, ஒரு ஜாலியா இருக்கிறதுக்கான ஒரு டூலாகவும் கதையை வந்து பயன்படுத்த முடியும். அதுல இருந்து எந்த விதமான தகவலும் கிடைக்கலனாலும், எந்த விதமான ஒரு அறநெறியும் கிடைக்கலனாலும், எந்த விதமான புதிய ஒரு திசையோ புதிய ஒரு வழியோ ஏதாவது ஒரு புதிய வெளிச்சமோ கிடைக்கலனாலும் கூட ஒரு கதை வந்து ஒரு கதையா இருந்தாலே போதும், அதுக்கு மேல எதுவுமே பண்ண வேணாம். ஒரு நல்ல கதையா இருந்தா போதும். ஸோ அப்படி நல்ல கதை ஒண்ணு இருந்தது அப்படின்னா அந்த கதையை வந்து நம்ம எதிர்பார்க்காத பல விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். இதை வந்து நான் பெரியவர்களுக்காக புத்தகங்களை எழுதும் போது, வளர்ந்தவர்களுக்காக ஸோ அவங்களுக்கான புத்தகங்களை எழுதும் போது நான் பல இடங்கள்ல பார்த்துருக்கேன். கார்ல் மார்க்ஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து வேற ஒரு சல்மான் ரஷ்டி மாதிரியான ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஸ்டைலிஸ்ட், ஒரு லிட்ரரி ஜெயிண்டா இருந்தாலும் சரி, மார்க்வேஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து கதைகள் பிடிச்சிருக்கு. நீங்க மார்க்வேஸுடைய நாவல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நிறைய குழந்தைகளுக்கான கதைகள் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. நிறைய கற்பனைகள், நிறைய வந்து ஒரு உண்மை இல்லாத விஷயங்களும் கலந்து இருக்கும். திடீர்னு ஒரு கம்பளம் பறந்து போகும், திடீர்னு வந்து ஒரு மரம் வந்து பேசும். இந்த விஷயங்கள்லாம் வந்து படிக்கும்போது என்ன குழந்தைகளுக்கான கதை மாதிரி இருக்கே, இது எதுக்கு நமக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு தோணும். ஆனா என்ன இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த எல்லையே வச்சுக்கல அவரு. குழந்தைகளுக்கானது, பெரியவர்களுக்கானது, அந்த எல்லையே கிடையாது. சின்ன விஷயங்கள் மூலமா ஒரு சாதாரண எளிய ஒரு கற்பனை மூலமா மகத்தான உண்மைகளை சொல்ல முடியும் அப்படின்ற வந்து இவங்கெல்லாம் நம்புறாங்க. ருஷ்டி பாத்தீங்கன்னா, சல்மான் ருஷ்டி வந்து மீண்டும் எவ்வளவு பெரிய நாவல் எழுதினாலும் அவர் மீண்டும் மீண்டும் வந்து தேவதை கதையை படிச்சுட்டே இருக்கிறார். இப்போ வரைக்கும் அவர் வந்து இந்த ஆண்டர்சனுடைய கதைகளோ இல்லைன்னா வந்து ரொம்ப சாதாரண ஒரு ஊர்ல வந்து ஒரு காக்கா இருந்தது அப்படின்ற மாதிரியான கதைகளையும் அவர் படிச்சுட்டு இருக்கேன் அதுல இருந்து நிறைய எனக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நான் வந்து டால்ஸ்டாய் படிக்கிறேன், இல்லைன்னா மார்க்சிம் கார்கி படிக்கிறேன், இல்லைன்னா வந்து தாமஸ் மன் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஒரு காக்கா குருவி வரக்கூடிய ஒரு கதையில வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சல்மான் ருஷ்டிக்கு கிடைக்கும்
இல்லையா? சோ அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கதைகள் வந்து அவங்கள மாற்றக்கூடிய திறன் வந்து கதைகளுக்கு இருக்கு. சோ இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து என்னைக்கும் மறக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கதைகளுக்கான ஸ்பேஸ், கதைகளுக்கான மதிப்பு, கதைகளுக்கான அங்கீகாரம், இந்த விஷயம் வந்து நம்ம என்னைக்குமே செஞ்சுட்டு இருக்கணும். அது ஒரு இயக்கமா எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமும் இருக்கு. சோ அந்த கதைகள் அப்படின்னு சொல்லும்போது இதே கதை வடிவுல நம்ம வந்து மற்ற விஷயங்களும் கொண்டு போக முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போ வந்து அம்பேத்கருடைய ஒரு முக்கியமான அவருடைய ஒரு பங்களிப்பை பற்றி சொல்லணும், இல்லைன்னா டால்ஸ்டாயோட ஒரு வார் அண்ட் பீஸை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னா, இல்லைன்னா வந்து இப்ப ஈரான் போரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும். இது வந்து இவங்களுக்கானது அவங்களுக்கானதுங்கிற ஒரு பிரிவினையே கிடையாது. எவ்வளவு காம்ப்ளெக்ஸான விஷயமா இருந்தாலும், ஜியோ பொலிட்டிக்கல் விஷயமா இருந்தாலும் சரி, ஜெனட்டிக்ஸா இருந்தாலும் சரி, இது எந்த மாதிரியான இன்டர்நேஷனல் விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து கொண்டு போக முடியும். அதற்கான வடிவங்கள், அதற்கான ஸ்பேஸ், அதுக்கான அந்த மொழி. சோ இது வந்து நம்ம வந்து இப்ப வளர்ந்தவர்களுக்காக பெரியவர்களுக்காக எழுதும் போது நம்ம இவ்வளவு பிரயத்தனப்பட மாட்டோம். நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சில விஷயங்கள் நினைச்சுட்டு நம்ம பட்டு சொல்லிட்டே போவோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது, மாணவர்கிட்ட சொல்லும் போது நாம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கதை மாதிரி ஆரம்பிச்சு இப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு கொண்டு போவோம். சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நம்ம மொழியை மாத்திக்கிட்டு அவங்ககிட்ட ரீச் ஆகும் போது அவங்க நம்ம உலகத்துக்கு கொண்டு வரும். எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, நாம அவங்க உலகத்துக்கு போனாதான் நம்ம அவங்களை கொண்டு வர முடியும். சோ குழந்தைகளுடைய உலகத்துக்கு நாம் முதல்ல செல்ல வேண்டும். அதன் பிறகு அவளை நம்முடைய உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும். இந்த ரெண்டுமே வந்து கதைகளால முடியும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். சோ நான் வந்து ருஷ்டியை பின்பற்றி நான் எப்பயுமே வந்து நான் குழந்தைகளுடைய கதையில வந்து படிச்சுட்டே இருப்பேன். நான் எப்பயுமே எதுவா இருந்தாலும் சரி, ஒரு சீரியஸான ஒரு புக் எழுதுறதா இருந்தாலும் சரி, சைட்ல வந்து ஒரு எளிமையான ஒரு ஒரு குழந்தைகளுக்கான ஒரு கதையோ, ஒரு தேவதை கதையோ, இல்லைன்னா சார்லஸ் டிக்கன்ஸுடைய ஒரு கதையோ, லூயி கேரலுடைய ஏதாவது ஒரு கதையோ, ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து நான் படிச்சுட்டே இருப்பேன். அது எப்படி வந்து அது வந்து ஒரே நேரத்துல வந்து அது மூட லைட்டன் பண்ணி அது வந்து நம்மளை அதிகமா எழுதுறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், இல்லைன்னா கற்பனை செய்ய தூண்டும், இல்லைன்னா வந்து ராத்திரி படுத்துக்கும் போது நல்ல கனவு வரலாம், இல்லைன்னா எழுதும் போது நமக்கே வந்து ஒரு அவேர்னஸ் வரும். லூயி கேரல் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு, டால்ஸ்டாய் குழந்தைகளுக்காக எழுதும்போது எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு, நம்ம ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருக்கோம், நம்ம ஏன் உடைக்க கூடாது, இதை நாம ஏன் அதை மாத்தக்கூடாது, நாம ஏன் சென்டென்ஸை திரும்ப எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நமக்கு வந்து மனசுக்குள்ள வந்து எப்பயுமே வந்துட்டு இருக்கும். அதுக்கு காரணம் வந்து குழந்தைகள் கதை அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ சில பேர் என்ன கேட்பாங்க, நீங்க குழந்தைகளுக்கும் எழுதுறீங்க பெரியவங்களுக்கும் எழுதுறீங்க, அது வந்து பாதிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, குழந்தைகளுக்கு எழுதுறது மூலமா தான் நான் வந்து பெரியவங்களுடைய எழுத்துல வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து மாத்தி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெரியவங்களுக்கு எழுதும் போது கூட நான் வந்து எளிமையா இருக்கணும், படிக்கிறதுக்கு நல்லா இருக்கணும், கொஞ்சம் கதை மாதிரி இருக்கணும், அதை உள்ளே எடுக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நான் பெரிய ஒரு கான்செப்டை பத்தி எழுதினா கூட அந்த விஷயங்களை வந்து எப்பயுமே மனசுல வச்சுப்பேன். ஸோ அது வந்து எனக்கு அந்த ஒரு கான்சியஸ்னஸ் வந்து கொடுத்தது வந்து குழந்தை இலக்கியம் தான். ஸோ குழந்தை இலக்கியம் தான் என்னுடைய பேஸ் அப்படின்னு நான் வந்து தயங்காம சொல்லுவேன். இப்போ வரைக்கும் அதுதான் என்னை வழிகாட்டுது. இப்போ வரைக்கும் அதுதான் இன்ஸ்பயர் பண்ணுது. நான் எழுதிட்டு இருக்க எழுத்து, சிந்தனை எல்லாத்தையுமே வந்து குழந்தை இலக்கியம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம் செலுத்துது. ஸோ இயல் உடைய திரும்ப சொல்லும் போது இயலுடைய பங்களிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து இந்த கதைகள், கட்டுரைகள் இது மூலமா எளிமையாகவும் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நடையிலையும் அழகா கொண்டு போய் அந்த கண்டென்ட்டை வந்து கொடுத்து அவங்கள படிக்க வச்சு இந்த மாதிரி பேச வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு சாதனை. முதல் ஆண்டு இது. இந்த மாதிரி பல ஆண்டுகள் தொடர்ந்து வந்து இந்த இதழ் வந்து இதே போல் சிறப்பாக இன்னும் பல சிறப்பான விரிவாக்கங்களோடு பல விதமான கண்டென்ட், பல விதமான முயற்சிகள், இன்னும் பல விதமான வண்ணங்களோட பல வெளிச்சங்களோட எப்பயுமே வந்து பங்களிப்பு தொடரணும் அப்படின்னு வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் வாய்ப்புக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னாடி வேற ஏதாவது கேள்வி பதில் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நான் அதை பத்தி கண்டிப்பா கலந்துக்கிறேன். இப்போதைக்கு உரையை வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் தோழர்களுக்கு நன்றி. எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பேசி எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கண் திறப்பு மாதிரி இருக்கிற நிறைய விஷயங்களை அழகா பகிர்ந்த ஐயாவிற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மிகவும் மனதை தொடும் சிந்தனையை தூண்டும் அருமையான உரையை வழங்கிய
உங்களுக்கு எங்களது இதயம் கனிந்த நன்றிகள். உங்கள் வார்த்தைகள் குழந்தைகளின் கற்பனை உலகத்தை விரிவாக்கவும் அவர்களின் சிந்தனை வளர்க்கவும் பெரும் ஊக்கமாக அமையும். இந்த அருமையான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்ததற்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக மாணவர் உரை. இளம் சாதனையாளர் சிறு வயதிலேயே வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கி அறிவும் திறமையும் இணைத்த முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் மாணவன். பேச்சு போட்டியில் மாநில அளவில் முதல் பரிசு வென்று தன் திறமையை நிரூபித்தவர். தமிழ் திறனாய்வு தேர்வில் மாநில அளவில் வெற்றி பெற்று கன்னியாகுமரியில் நடைபெற்ற திருக்குறள் மாணவர் மாநாட்டில் கலந்து கொண்டவர். அங்கு நடைபெற்ற மாநில அளவிலான விவாத மன்றத்திலும் வெற்றி பெற்று பெருமை சேர்த்துள்ளார். தன் சாதனைகளுக்காக தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் பாராட்டு பெற்றுள்ளார். இவ்வளவு சிறிய வயதிலேயே பெரிய சாதனைகளை படைத்து வரும் ஜீவகனி அவர்களை மாணவர் உரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். ஜீவகனி இருக்கீங்களா? இருக்காங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜீவகனி. நான் 11ஆம் வகுப்பு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி எருமப்பட்டி நாமக்கல் மாவட்டத்தில படிக்கிறேன். இந்த இயல் சிறார் மின்னுதல் தொடங்கி ஓராண்டு காலம் முடிய போகுது. 2ஆம் ஆண்டுல நம்ம அடி எடுத்து வைக்க போறோம். இந்த இதழ் 12 மாசங்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை, புது புது விஷயங்களை இந்த மின்னுதல் நமக்கு தருது. இதுல எழுதுற மிகப்பெரிய ஆளுமைகளுக்கும் ஆசிரியர் குழுவுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் தொடர்ந்து இந்த இயல் மின்னிதழை வாசிக்கிறேன். எனக்குள்ள நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மின்னிதழ் பற்றி என்னோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த எழுத்தாளர் உதயசங்கர் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மின்னிதழ்ல பல்வேறு தலைப்புகள்ல தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. மொத்தம் ஒரு 24 தலைப்புகள்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தலைப்புமே ஒவ்வொரு புதுவிதமான நோக்கத்தோட தான் இருக்கு. சுவையும் சுவாரஸ்யமும் கலந்ததாகவும் இருக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி எல்லா தலைப்புகளையும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல எல்லா தலைப்புகளை பற்றியும் பேச முடியலனாலும் என்னோட மனசை கவர்ந்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். இந்த மின்னிதழ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அறிவோம் ஆளுமை, கேளு பாப்பா கேளு, உலகை சுற்றி, புதிர்கள், வாசித்தீர்களா, மொழிபெயர்ப்பு, இந்த தலைப்பெல்லாம் மின்னிதழ் வந்த உடனே நான் முதல்ல படிக்கிறது இதுவாகத்தான் இருக்கும். அதுலயும் அறிவோம் ஆளுமைங்கிற தலைப்பு இதழ் வந்த உடனே நான் படிச்சறதா இருக்கும். அறிவோம் ஆளுமைங்கிற தலைப்பை தொடர்ந்து நம்ம சரிதா ஜோ அக்கா எழுதிக்கிட்டே இருக்காங்க. அறிவோம் ஆளுமைங்கிற தலைப்பு ஒரு புத்தகம் போல இல்லாம, பத்திகளா இல்லாம, கேள்வியும் பதிலுமாங்கிற விதத்துல மாணவர்கள் கேட்க அதுக்கு நம்ம சரிதா ஜோ அக்கா பதில் சொல்ல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எடுத்த உடனே நேர தலைப்புக்கு போகாம கேள்விகள் கேட்டு தங்களோட கவனங்களை ஈர்த்து சுவாரஸ்யமா சொல்றாங்க. நான் சங்க இலக்கிய கதைகள் படிச்சிருக்கேன், புதுமை பித்தன் எழுதிய கதைகள்லாம் படிச்சிருக்கேன். ஆனா அதுல இல்லாத ஏதோ ஒரு சுவை நம்ம சரிதா ஜோ அக்கா எழுதுனதுல இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா இந்தியாவுல பெரிய புரட்சியை ஏற்படுத்தின சாவுத்திரிபாய் பூலேவும் சகுந்தலா தேவி பற்றியும் சரிதா ஜோ அக்கா எழுதியிருக்காங்க. சமுதாயத்துல மடைமாற்றம் ஏற்படுத்தின அம்பேத்கர் பற்றியும் காரல் மார்க்ஸ் பத்தியும் எழுதியிருக்காங்க. ரொம்ப விருப்பப்பட்டு படிச்சேன். அக்கா ஒரு மாசம் லீவ் போட்டாங்க போல, எங்களோட பள்ளிக்கே சிறப்பு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாங்க. அப்ப அந்த மாசம் அந்த பணியை செய்ய எழுத்தாளர் உதயசங்கர் ஐயா அறிவோம் ஆளுமை எழுதியிருந்தார். இப்ப இந்தியாவின் கரும்பு பெண்மணி அப்படிங்கிற தலைப்பை அறிமுகம் செஞ்சு வச்சார். இந்த நூல்களை நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது எங்களோட நூலகத்துல இடம்பெற்றிருக்கு. எப்படின்னா, எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்துக்கு அடியில ஒவ்வொரு மாசமும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்த நிகழ்ச்சியில ஒரு நூலை படிச்சு கலந்துரையாடுவோம், அதோட விமர்சனம் செய்வோம். அப்படி நாங்க விமர்சனம் செய்த நூல்கள்ல ஒண்ணுதான் இந்தியாவோட கரும்பு பெண்மணி ஜானகி அம்மாளை பத்தி. அடுத்ததாக கேளு பாப்பா கேளுங்கிற தலைப்பு. கேளு பாப்பா கேளுங்கிற தலைப்புல நிறைய சிந்திக்கக்கூடிய வகையில கேள்விகள் கேட்கப்படுது. இந்த மின்னிதழ் தொடங்கின முதல் மாதத்துல முதல் கேள்வியே மாணவர்களுக்கு அரசியல் தேவையாங்கிற கேள்விதான். மாணவர்களுக்கு அரசியல் தேவையாங்கிறதுல தேவைன்னு சொல்லி அது அவங்களோட கனவுகளையும் லட்சியத்தையும் கற்பிக்கும் சிந்தனையும் உடைக்க கூடாத வகையில இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்த கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வின்னு சொல்லலாம். கேளு பாப்பா கேளுங்கிற ஒரு மாணவனோட சிந்தனை ஆற்றலை வளர்க்கக்கூடிய விதத்துலதான் கட்டாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாவட்டத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்க மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு போட்டித் தேர்வு நடக்கும். ஒரு மாநிலத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்க அமைச்சருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு போட்டித் தேர்வு நடக்கணும் இல்லையா? அது சரிதானே? அப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுது. அந்த கேள்விக்கு ஒரு சிறந்த பதில் சொல்றாங்க. அரசியல்வாதிகளுக்கும் தேர்தல்ங்கிற போட்டித் தேர்வு இருக்கு. அரசியல்வாதிகளும் தேர்தல்ங்கிற போட்டித் தேர்வை எழுதி அதுல வெற்றி பெறவங்க தான் அமைச்சரா வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அற்புதமான கேள்விகளுக்கெல்லாம் மாணவர்கள் கேட்க அதுக்கு புத்தக புழுன்னு ஒருத்தர் தெளிவா பதில் சொல்றாரு. அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு வாசித்தீர்களாங்கிற தலைப்பு. இந்த தலைப்பை படிக்கும் போது எனக்கு புது புது புத்தகங்களோட அறிமுகம் எனக்கு கிடைக்குது. இந்த கதைகளை படிக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். படிக்க படிக்க சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்ததாக உலகை சுற்றிங்கிற தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மின்னிதழ் மூலமா உலகத்துல இருக்க அத்தனை சிறப்பு வாய்ந்த பழமை மிக்க வரலாற்று இடங்கள் எல்லாம் அதை பத்தின விஷயங்களை என்னால தெரிஞ்சுக்க முடியுது. அதை நேர்ல பார்க்க வேணுங்கிற ஆசைய என் மனசுக்குள்ள தூண்டு. சமீபத்துல ஹன்ஸ் குகைகள்ங்கிற வரலாற்று இடத்தை பத்தி நான் படிச்சேன். பெல்ஜியம் நாட்டுல இருக்க ஹன்ஸ் குகைகளை பற்றி, அது மட்டுமல்ல பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் நடந்த இடத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இயல் மின்னுதல் மூலமா நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக மொழிபெயர்ப்புங்கிற தலைப்பு. இந்த மின்னுதல் மூலமா முதல் மொழிபெயர்ப்பு நூலே ஒரு நகைச்சுவையான கதைன்னு சொல்லலாம், ஒரு சிந்திக்கக்கூடிய கதைன்னு சொல்லலாம், ஒரு அற்புதமான கதைன்னு சொல்லலாம். அதோட தலைப்பு கரடிக்கு ஏன் குட்டையான வால் முளைச்சது அப்படின்னு. இந்த கதையை தொடங்கும் போது அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குளிர்கால காலை நேரம் அப்படின்னு ரொம்ப அற்புதமா தொடங்கி இருப்பாங்க. இதுல ரெண்டே கதாபாத்திரம் தான் இருக்கும். ஒரு நரியும் ஒரு பெரிய வால் வச்சிருக்க ஒரு கரடியும். இந்த கரடியோட வால் ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குமா. அந்த அதிக மீன்களை சாப்பிட ஆசைப்பட்டு நரியோட பேச்ச கேட்டு தன்னோட பெரிய வாழை பனிக்கட்டியான ஏரியில வச்சு தன்னோட வால் அருந்து போனதாக நார்வே நாட்டோட ஒரு எழுத்தாளர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். இந்த சிறார் மின்னுதலில் இடம்பெற சிறார் கதைகள் எல்லாம் வெறும் பொழுதுபோக்கு அம்சம் மட்டுமல்ல, இவதெல்லாம் குழந்தைகளோட ஆளுமை வளர்ச்சிக்கும் சமூக புரிதலுக்கும் அடித்தளமோட கருவிகள்னு சொல்லலாம். இந்த நவீன உலகத்துல குழந்தைகளுக்கு தன்னோட எண்ணங்களை குவிக்கிற தன்மை குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு குழந்தையோட கற்பனை திறன் வெறும் கண்களை மூடி கனவு காண்றது மட்டுமல்ல, அது அந்த குழந்தையோட எதிர்கால திட்டமிடலுக்கு ஒரு கருவி. இந்த கற்பனை திறன் தான் அவங்களோட எதிர்கால சிக்கலுக்கு ஏற்படுற தீர்வை சமைக்கிறதா இருக்கும். அவர்களுக்கு வழிகாட்ட வேணுங்கிற நோக்கத்துலதான் இந்த மின்னுதல் இயல் மின்னுதல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு பல்வேறு தலைப்புகள்ல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு தலைமுறைக்கு மட்டுமல்ல, பல தலைமுறைகளை உருவாக்குற குழந்தைகளுக்கு இயல் மின்னுதல் ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். எனக்கு மட்டுமல்ல, பல பேரோட வாழ்க்கையில பல பேரோட மனசுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த இயல் மின்னுதல். ஒவ்வொரு மாசமும் இயல் மின்னுதல் தொடர்ந்து வரணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த மின்னுதலுக்காக லட்சக்கணக்கான குழந்தைகள்ல நானும் ஒரு குழந்தையா காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட பேச்சு உங்களை அடுத்தடுத்த இடத்துக்கு கண்டிப்பா கொண்டு போகும். உங்களோட சாதனைகள் தொடரும். சக்சஸ் இன்னும் ரொம்ப பக்கத்துல இருக்கு. என்னோட அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக குழந்தைகளின் மனதில் அறமும் அறிவும் விதைக்கும் மென்மையான எழுத்தாளர், இயல் சிறார் மின்னிதழ் தொடர்ந்து எழுதி வரும் இவர் கதைகள் வழியாக குழந்தைகளின் உலகை அழகாக வடிவமைத்து வருகிறார். அறமதியின் கதை போன்ற தொடர்கள் மூலம் அறநெறிகளை எளிமையாகவும் மனதிற்கு நெருக்கமாகவும் பகிர்கிறார். அதே போல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படைகளை கூட சிறுவர் புரியும் வகையில் சொல்லித்தரும் தனித்திறன் கொண்டவர். கற்பனைக்கும் நெறிக்கும் இடையே அழகான பாலம் அமைக்கும் அவரது எழுத்து குழந்தைகளின் சிந்தனையை வளப்படுத்துகிறது. ஒவ்வொரு கதையும் ஒரு சிறிய மனதில் பெரிய மதிப்புகளை விதைக்கும் விதையாக மாறுகிறது. கதைகள் குழந்தைகளை மட்டுமல்ல, எதிர்காலத்தையே வடிவமைக்கின்றன. இந்த அருமையான பயணத்தின் உரிமையாளர் சுகன்யா ராமநாதன் அவர்களை தனது உரையை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுகன்யா ராமநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு மாலை பொழுதுல இயல் மின்னுதலுடைய ஓராண்டு கொண்டாட்ட நிகழ்வுல ரொம்ப ஒரு கொண்டாட்டமான மனநிலையில நான் இணைஞ்சிருக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி.
ஒட்டுமொத்த இயல் குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகச் சிறந்தது அனைத்தும் குழந்தைகளுக்கே, தோழர் லெனினுடைய கொட்டேஷன் இது. ஆனா இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த கொட்டேஷன் ஒரு கனவாதான் இருக்கு. மனித குலத்துக்கு ஒரு எட்டாத பெரிய கனவாதான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு உலகத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு போர் சூழல் இதுக்கு ஒரு பெரிய சான்று. முதல்ல எடுப்புலயே முதல்ல பாதிக்கப்படுறது குழந்தைகள் தான். இது இல்லாம முதன்மையான பாதிப்பும் அவங்களுக்கு தான். இன்னைக்கு நம்ம ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா வளங்களும் சமூக பொருளாதார சூழல் இது எல்லாமே யாரோடையது அப்படிங்கிற கேள்வி குத்துது. அது யாரோடையதுன்னா குழந்தைகளோடது. உங்களுடைய நாளைய நிம்மதி, நாளைய ஒரு அமைதி, நாளைய வளங்கள் எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இதே சூழல்ல தான் உலகம் பூராவுமே மாற்றத்துக்கான விதைகள், மாற்றத்துக்கான சிந்தனைகள், அதற்கான முன்னெடுப்புகளும் ரொம்ப தீவிரமா நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. இது ஒரு விதை மாதிரி எல்லா இடத்துலயும் தூவப்பட்டுக்கிட்டே இருக்கு. நாளைக்கு மலரும் பூக்கும் இந்த உலகம் ஒரு அமைதியான, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு அழகான பூங்காவா மலர்றதுக்கான மாற்றத்துக்கான விதைகள். அப்படி ஒரு விதை தான் நம்ம இயல் மின்னுதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இதழ் குழந்தைகளுக்கான இதழ் அப்படின்றது உண்மைதான். ஆனா இது யாரு வாசிக்க வேண்டிய இதழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் குழந்தைகள் சிறார்கள் மட்டும் இல்லைன்றதுதான் நிச்சயம். குழந்தைகளுக்கான குதூகலம் தர, புத்துணர்வு தர விஷயங்கள் இதுல நிறைய இருக்கு. ஆனா அதை தாண்டி பெரியவர்களுக்கான வழிகாட்டுதல் இதுல இருக்கு. ஒரு பொறுப்புணர்வோட நேற்று, இன்று, நாளை அப்படின்னு காலத்தை கடந்த சிறார் இலக்கியம் காண வேண்டிய பாதை, சிறார் நலனுக்காக செயல்படுற யோசிக்கிற ஒவ்வொருத்தரும் தமிழ் சமூகத்துல வாசிக்க வேண்டிய உள்ளடக்கம் இருக்கிற ஒரு இதழ் தான் நம்ம இயல் மின்னுதல். இது யாருக்கானது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா பெற்றோருக்கானது, ஆசிரியருக்கானது, ஒட்டுமொத்த சமூகத்துக்கானது. ஏன்னா மனிதர்களுடைய அடுத்த தொடர்ச்சியே குழந்தைகள் தான். சோ அவங்கள நம்ம சரியான வகையில அவங்களோட இயங்கணும், அவங்களுக்கான பாதையை அமைச்சு தரணும், அவங்களுக்கான நாளையை நம்ம உறுதிப்படுத்தணும்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த சமூகத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே அக்கறையோட தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் இதுல இருக்கு. இப்ப இதுல பெரியவர்களுக்கான பகுதிகளே நிறைய இருக்கு. நான் சில பகுதிகளை மட்டும் குறிப்பிட்டு சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல குழந்தைகள் உரிமைகள் எழுத்தாளர் கமலாலயன் எழுதுற ஒரு முக்கியமான தொடர். சில சமயம் பார்த்தோம்னா அடிப்படையை நம்ம கேள்வி கேட்கணும் அப்படிங்கறது நமக்கு யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கும். நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் அப்படியே 50வது மாடியில நின்று நம்ம யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருப்போம் உலகத்தை. ஆனா ஆணி வேர்ல சரியா இருக்க வேண்டியதே சரியா இல்லாம இருக்கும். இப்ப அடிப்படையான ஒரு உரிமை என்ன அப்படின்னா உயிர் வாழ்ற உரிமை, அதுக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வி நம்மள பார்த்து கேட்கப்படும் போது, அந்த நினைவூட்டல் நமக்கு வரும்போது அது ஒரு பெரிய ஒரு அதிர்வையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தும். சோ அது முதல். இன்னொன்னு சரி, அடுத்தது உயிர் வாழ்றதுக்கான உரிமையை தாண்டி யோசிச்சோம் அப்படின்னா உயிர் வாழ்றதுக்கான சூழல் இங்க சாதகமா இருக்கா அப்படின்னு பார்த்தா அது அடுத்த கேள்விக்குறி. சுற்றுச்சூழல், நம்ம ஏற்கனவே பேசின மாதிரியான சமுதாய சூழல், மக்கள் சிந்தனையில இருக்கிற வெறுப்புணர்ச்சி, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சாதகமான சூழல்ல நம்ம ஏற்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அப்புறம் அதை தாண்டி அடுத்து கல்வி உரிமை, கலைகளுக்கான உரிமை, இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதுல. சோ யுனிசெஃப் பிரகடனம் அதை அடிப்படையா கொண்டு இன்றைய சூழல்ல நடக்கிற சம்பவங்களோட சேர்த்து பொருத்தி பார்த்து எழுதப்படுற ஒரு ஆழமான அழகான ஒரு தொடர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் எனக்கு ரொம்ப முக்கியமா படுறது அண்ட் பிடிச்ச பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பெரியவங்களுக்கான வாசிப்பு பகுதிகளை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன். சோ அது நேர்காணல்கள். உதாரணத்துக்கு சில நேர்காணல்களை நான் சொல்றேன். இப்ப லேட்டஸ்டா இஷ்யூல இன்றைய கால சூழலில் சிறார் கதைகள், நேர்காணல் சிக்கலான விஷயங்களை எளிமையாக சொல்லிவிடும் ஓவியங்கள். பங்கஜ் சங்கியாவோட நேர்காணலுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு வெளியாயிருக்கு. சோ இது எப்படி ஒரு சிக்கலான விஷயத்த கூட ஒரு ஓவியமா நம்ம பேராவா எழுதி அதை விளக்குறதோட ஒரு ஓவியம் அழகா எடுத்து சொல்லிட்டு போயிடும், மனசுலயும் பதிஞ்சிரும், ஆழமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்.
அப்படிங்கிற விஷயத்த அவரு பகிர்ந்திருப்பாரு. இது இல்லாம இன்னைக்கு வந்து எப்படி சிறார் இலக்கியத்தின் பார்வை வந்து இந்தியா அளவுல மாறிட்டு வருது. இந்தியா வந்து பல எத்னிசிட்டி, பல இனக்குழுக்களை சேர்ந்து இருக்கிற ஒரு 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 கலவை தான் இந்தியா. ஒரு மழைக்காடுன்னு சொல்லுவாங்க. சோ அப்படி வந்து இன்னமும் ஆனா நம்ம குழந்தைகளுக்கு வரைகிற ஓவியங்கள் வந்து பெரும்பான்மையா வெஸ்டர்ன் இது அதாவது மேற்கத்திய நாடுகளின் ஓவியங்களை மையமா இருக்கிற மாதிரியான ஓவியங்களை தான் நம்ம இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அவர் வந்து இன்னைக்கு எப்படி வந்து நிறம் கூட இப்ப நம்ம எழுதுற அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த ஒரு தோல் நிறத்தை ஒட்டி நம்ம வந்து ஓவியங்களை கொண்டு வரமாங்கிற அக்கறை உணர்வு இன்னைக்கு வந்து மேலோங்கி இருக்குது அப்படிங்கறத அவர் பதிவு செய்யறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா 2 பாதிப்பு இதுல இருக்கு. ஒண்ணு வந்து நம்மளால அந்த வாசிக்கிறவங்களால பொருத்திக்க முடியாத ஒரு ஓவியம் இருக்கு. இன்னொன்னு ஆபத்தான மனநிலை என்னன்னா, இல்லாத ஒண்ணை நோக்கி நம்மள ஏற்கனவே விளம்பர கம்பெனிகளும் அவங்களும் நம்மள தள்ளிட்டு இருக்கும் போது சிறார் இலக்கியமும் அதை செய்யக்கூடாது. இல்லாத ஒரு கலரை நோக்கி நம்ம வந்து ஓடக்கூடாது, அதை நிறுத்தணும் இல்லையா? சோ இப்படி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. 2வது இதுல ஓவியம் சிறார் இலக்கியம் எப்படி ஒரு அழகான கூட்டு செயல்பாடு. ஓவியர், எழுத்தாளர், பதிப்பாளர் இப்படி எல்லாரும் சேர்ந்து இயங்க வேண்டிய ஒரு துறை அப்படின்ற பல முக்கியமான விஷயங்களை வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான நேர்காணல், வரலாற்றின் இடைவெளிகளை இலக்கியத்தால் நிரப்ப முடியும். எழுத்தாளர் மருதன் நேர்காணல் தொகுத்தது எழுத்தாளர் கமலாலயன். இதுல வந்து வரலாறுனா என்ன, கடந்த காலம் தானா? அப்ப கடந்த காலத்தை நம்ம கடந்து வந்துட்டோமா? இல்ல, இன்னைக்கு வந்து கடந்த காலத்தின் தொடர்ச்சி தான் வந்து இன்றைய நிகழ்காலம். அது சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு எதிர்காலம் வந்து நம்ம வசப்படும். முக்கியமான விஷயங்களை பத்தி அவங்க பேசியிருப்பாங்க. இது இல்லாம வரலாறு மட்டும் போதுமா? அப்ப கதைகளுக்கு தேவை இல்லையா? அல்லது கதைகளை நம்ம வந்து வரலாறு வந்து கதையா சொல்லும் போது அப்ப உண்மை தன்மையை நம்ம குறைச்சிடுறது இல்லையா? இப்படியான கேள்விகள் நமக்கு எழும் இல்லையா? இதுக்கான பதில்கள் வந்து உங்களுக்கு தெரியணும்னா அந்த நேர்காணலை வாசிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். இன்னொரு ஒரு நேர்காணல் வந்து மலேசிய தமிழ் சிறார் இலக்கியம் வசந்த காலம், கே பாலமுருகன் அவங்களுடையது. எழுத்தாளர் உதயசங்கர் தொகுத்த ஒரு முக்கியமான நேர்காணல். இது வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி வசமான அண்ட் நமக்கு வந்து ஃபியூச்சர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேத்து இன்று நாளையும் நமக்கு வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு நாடு. அவங்க வந்து தமிழ்நாட்டுல சிறார் இலக்கியத்துக்கான ஒரு பாதையை, ஒரு வெளிச்சத்தை நமக்கு காட்டுறாங்கிறத உணர்த்துற ஒரு நேர்காணல். அப்ப தொடக்கம் எது மலேசிய சிறார் இலக்கியத்துக்குன்னா, அவர் வந்து இங்க இருந்து குடிபெயர்ந்து போனவங்கதான். அப்ப அங்க இருக்கிற ரப்பர் தோட்டங்கள்ல குழந்தைகளை வந்து வேலை பார்த்துட்டு டயர்டாகி தூங்க வைக்கிறதுக்கு பாடுற தாலாட்டு தான் எங்களுடைய மண்ணுல முதல் சிறார் இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த கட்டமா அதனுடைய வளர்ச்சி எப்படின்னா, அங்க இருக்கிற அந்த ரப்பர் மரங்கள் அது பின்னாடி இருக்குங்கிறத கற்பனை செய்யற அந்த சாதாரண மனிதர்களுடைய கதை போக்கு. அப்ப அந்த ரப்பர் மரமும் அந்த பேய்களும் அதை பற்றின கதைகள் தான் அவங்களுடைய வளர்ச்சியோடைய ஆரம்பமா இருக்கு. அதாவது அடுத்தடுத்த கட்டமா இது வந்து ஒரு முக்கியமான கட்டத்துல 2000க்கு முன்னாடி 2000க்கு பின்னாடின்னு பிரிக்கிறாங்க. கல்வித்துறையோட ஒரு பாலிசி சேஞ்ச்னால பாடங்கள்ல 2 பகுதியை வந்து அவங்க இணைக்கிறாங்க. சிறார் இலக்கியத்தை வந்து படிக்கிறது, அப்புறம் படங்களை பார்த்து படைக்கிறது. அப்ப படைக்கிறதுங்கிற 2 இதை வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசி வந்து கொண்டு வரும்போது ஒரு பெரிய ஒரு புரட்சியே நடக்குது சிறார் இலக்கியத்துலன்னு அவரு பதிவு பண்றாரு. அப்ப வகுப்பறை தோறும் வந்து சிறார் இலக்கியம் பேசப்படுது, படிக்கப்படுது. அப்ப அதுக்கு டக்குன்னு வந்து அவங்கள குழந்தைகளை ஹேண்டில் பண்ற ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பொது சமூகமும் அவங்கள வந்து மேம்படுத்திக்கணும் இல்லையா? அதுக்காக பயிற்சி பட்டறைகள் நடக்குது. இப்ப இது கிட்டத்தட்ட 400 பயிற்சி பட்டறைகள் நடந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப 2014ஆம் ஆண்டு அவருடைய ஒரு நூல், சிறார் நாவல் ஒண்ணு, மர்ம குகையும் ஓனாய் மனிதர்களும் அப்படிங்கிற நாவல் வந்து 7000 பிரதிகள் வந்து வித்திருக்கு. இது இல்லாம வருடம் வந்து சிறார் இலக்கிய விழாக்கள், புதிய படைப்பாளிகளை உருவாக்குறதுக்கான பயிற்சி பட்டறைகள், இப்படி ஏராளமா வந்து அங்க நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்படும் போது ரொம்ப வந்து ஒரு உற்சாகமாவும் இருக்கு. நம்ம கடந்து செல்ல வேண்டிய பாதை எவ்வளவு இருக்கு, அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதை நம்ம எல்லாருக்கும் நினைவூட்டுறதா படுது எனக்கு. அடுத்ததான் வந்து கட்டுரைகள். சில முக்கியமான கட்டுரைகளை பத்தி மட்டும் நான் இங்க சொல்றேன். இன்றைய கால சூழலில் சிறார் கதைகள், கோ சுரேஷ்குமார் அவர்கள் எழுதினது. இதுல வந்து சிறார் இலக்கியம் நம்ம எப்பயும் எழுதிட்டு இருந்திருக்கிறாங்க இது வரைக்கும், உண்மைதான். ஆனா இன்னைக்கு வந்து பெற்றோரியமும் சிறார்களை வந்து கையாளுறவங்களும் எதிர்கொள்ற ஒரு முக்கியமான
சேலஞ்ச் வந்து இருக்குது. என்னன்னா முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கான ஒரு டிஜிட்டல் என்வாயர்மெண்ட் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்கு. அப்ப வந்து ஒரு பக்கம் வந்து நிறைய அபரிவிதமான தகவல்கள், இன்னொரு பக்கம் வந்து அபரிவிதமான பொய்கள். அப்ப வந்து மேலோட்டமா நம்ம பயன்படுத்துற எல்லாமே சயின்ஸ் தான். இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிற ஊடகம் முதல்ல நம்ம அதுக்காக பயன்படுத்துற கருவிகள் எல்லாமே சயின்ஸ். ஆனா நம்ம கிட்ட ஒரு சயின்டிபிக் டெம்பர் இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அப்ப இதை வந்து சிறார் இலக்கியத்துல நம்ம பேசணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்தை அவர் சொல்றாரு. இது இல்லாம இந்த டிஜிட்டல் உலகத்தினால வந்து சமூக உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை சரி செய்யறதுக்கான வந்து கூறுகள் வந்து சிறார் இலக்கியத்துல நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒரு அடிப்படையான விஷயங்கள் கூட இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு கத்துத்தர வேண்டியிருக்கு. கருணை உதாரணத்துக்கு, குழந்தை விழுந்துட்டா கூட போய் தூக்கி விடணும்னு பல குழந்தைகளுக்கு நம்ம தெரியாம இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. சோ இது எல்லாமே வந்து சிறார் இலக்கியத்துல நம்ம பேச வேண்டிய தலைப்புகளா இருக்கு. அதே அந்த கட்டுரை இதுல தொடரா வந்து எழுதிட்டு இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னா டாபிக் என்னன்னா அடலசன்ஸ் வெப் சீரிஸை மையமா கொண்டு கலகல வகுப்பறை சிவா அவர்கள் எழுதிட்டு இருக்கிற ஒரு தொடர். இது வந்து கடந்த 20 ஆண்டுகள்ல இந்த உலகம் கண்ட ஒரு வளர்ச்சி, இதன் பாதிப்புகள், இத வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட இது ஏற்படுத்துற பாதிப்புகள், இதை நம்ம கையாளுறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? ஒரு பெற்றோரா, ஒரு ஆசிரியரா, ஒரு பொது சமூகத்துல இயங்கிட்டு இருக்கிற அல்லது நடமாடிட்டு இருக்கிற ஒரு மனிதரா நம்ம வந்து தயாரா இருக்கிறோமா அப்படிங்கிற அந்த பல கேள்விகளை வந்து இந்த அடலசன்ட் சீரீஸ் நமக்கு முன்வைக்குது. அந்த சீரீஸ் பாக்குறதே வந்து ஒரு பல கேள்விகளையும் நமக்குள்ள பல பொறுப்புகளையும் நமக்கு ஞாபகப்படுத்தும். ஆனா இந்த தொடரா வாசிக்கும் போது இன்னும் தமிழ் சமூகத்துக்கு பொருத்தி இதுல இருக்கிற சிக்கல்கள், அதற்கான சின்ன சின்ன தீர்வுகள் அல்லது அதை வந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் பல கோணங்கள்ல அவர் அழகா தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்ப சின்னதா வந்து ஒரு விஷயம் பார்த்தோம்னா, குழந்தைகள்ட்ட நம்ம என்ன பேசுறோம் காலையில இருந்து உட்காந்து யோசிச்சு பார்த்தா கட்டளைகள் தான் இருக்கும். அப்ப வெறும் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கிறவங்கள நமக்கே பிடிக்க மாட்டேங்குது. அது நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சாலும் ஒரு அடல்ட்டா நமக்கே பிடிக்க மாட்டேங்குது. குழந்தைகள், அதுவும் 10 பருவத்துல இருக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட நம்ம வேற இதை தாண்டி எதுவுமே உரையாடல அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஆணாதிக்கம் வந்து ஒரு பொது சமூக பிரச்சனை. அப்ப அது வந்து என்ன பண்ணிரும், ஒரு குடும்பத்துல இருக்கிற ஆணாதிக்கம் வந்து ஒரு குழந்தையை எப்படி பாதிக்குது, அந்த குழந்தை வந்து சமூகத்துல போய் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுது, அது எவ்வளவு பெரிய ஒரு குற்றமா நிகழ்த்துற அளவுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு ஆணாதிக்கம் அவங்கள சின்ன விஷயம் கிடையாது, ஆணாதிக்கம் அது எப்படி அவங்கள பாதிக்குது. அப்ப இதை வந்து நம்ம சரி செஞ்சுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அதுல பேசுறாங்க. அப்புறம் 10 பருவ பாலுணர்வு சிக்கல்கள். பச்சை குழந்தை, பிறந்த குழந்தைய நம்ம அதனுடைய பாலுறுப்பின் பெயரை சொல்லி நம்ம கூப்பிடுறதுக்கே நம்ம சமூகம் இன்னும் வளரல. ஆனா அப்படி இருக்கும்போது 10 பருவத்துல பாலுணர்வு மேலிடுற காலத்துல கீழே மேல போயிட்டு வர அந்த டைம்ல அவங்கள வழிகாட்டுறதுக்கு நமக்கு வந்து நாலேஜ் இருக்கா, நமக்கு அறிவு இருக்கா, அதுக்கான தேவையான வகைகள்ல நம்ம தயாராயிருக்கோமா, இப்படியான கேள்விகள் நம்ம கேட்க வேண்டிய கட்டாயமான சூழல்ல இருக்கிறோம். ஒரு யானை கூட்டத்தை நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா கூட அவங்க கிட்ட அதை ஒழுங்குபடுத்துறதுக்கான நெறிமுறைகள் அவங்களோட கூட்டத்துல இருக்கு. அப்ப வந்து ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி இது வரைக்கும் வந்து உருவான பரிணாமத்துல வந்து உச்சபட்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச மனிதன்னு சொல்லிக்கிற நம்ம கிட்ட என்ன மாதிரியான வழிகாட்டு முறைகள் இருக்கு அப்படின்னு நம்மள வந்து சுய பரிசோதனை வந்து சுய கேள்விகள் செஞ்சுக்க வேண்டிய கட்டத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான இது வந்து சில விஷயங்கள் சொன்ன இது மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் பேசுற கட்டுரை தான் அந்த அடலசன்ஸ் வெப் சீரிஸ் மையமா வச்சு எழுதப்படுற ஒண்ணு. பொருள் தேடி ஓடிட்டே இருக்கிறோம். அந்த ஓட்டத்துல வாழ்க்கையை பற்றின கேள்விகள் நம்ம கேட்கறது இல்ல. அப்ப குழந்தைகளுக்கு அவங்களுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற வந்து ஒரு மைண்ட் செட்டோ அல்லது வந்து நம்மளுடைய கவனமின்மையோ இருக்கு. அதுதான் நிஜமா இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி மாத்துறது? இப்படியான விவாதங்கள், இப்படியான பேசு பொருள்களை வந்து நம்ம பொது சமூகத்திலையும் வீடுகள்லயும் கல்வி கூடங்கள்லயும் நம்ம எழுப்ப வேண்டிய காலத்தின் கட்டாயத்தை இந்த தொடர் வந்து நமக்கு நினைவுபடுத்துதுன்னு சொல்லலாம். இது இல்லாம புத்தகங்களை வந்து அறிமுகப்படுத்துற ஒரு அருமையான 2 தொடர்கள். ஒண்ணு வந்து லண்டனில் இருந்து அன்புடன் பஞ்சுமிட்டாய் பிரபு அவர்கள் எழுதுறது, இன்னொன்னு வாசித்தீர்களா அப்படிங்கிற ஒரு தொடர்.
இது ரெண்டுமே வந்து சிறார் இலக்கியம் சார்ந்து இயங்குறவங்க, குழந்தைகளுக்கு கதை சொல்லணும்னு நினைக்கிறவங்க, வீட்டுல குழந்தைங்க இருக்கிறவங்க, அப்ப வந்து சிறார் இலக்கியம்னா வந்து ஒண்ணும் தமிழ்நாட்டுல இல்லைன்னு பேசுறவங்க, இப்படி எல்லாருமே வந்து வாசிக்க வேண்டிய ஒரு பகுதியா நான் பாக்குறேன். பல முக்கியமான நல்ல நூல்களை வந்து இதுல நம்ம சுவையோட அறிமுகப்படுத்தப்படுது இந்த செக்ஷன்ல. நிறைவா வந்து நான் மின்னிதழுடைய இன்னொரு பாகமா செயல்பட்டு இருக்கிற இந்த கூடுகையை பத்தி சொல்லியே ஆகணும். இது எப்படின்னா, வாசிக்கிறது ஒண்ணு, ஆனா அதை பத்தி விவாதிக்கிறது, அதை பத்தி நேரடியா நம்ம பேசுறதுங்கிறது இன்னொன்னு. இன்னைக்கு நம்ம வந்து 10வது கூடுகையில இதழின் ஓராண்டு கொண்டாட்ட மணல்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி 9 கூடுகைகள் நடந்திருக்கும். ஒவ்வொன்றும் ரொம்ப 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 முக்கியமான பேசு பொருள்களையும் அந்த தலைப்புக்குள்ள நல்ல சிறந்த ஒரு ஆளுமையை வந்து ஒரு சீஃப் கெஸ்டா அழைக்கப்பட்டு ரொம்ப மெனக்கட்டு நடத்தப்பட்ட கூடுகைகள் ஒன்னொன்னும். இதுல வந்து பல கூடுகைகள் நான் மிஸ் பண்ணாம கலந்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் கேள்விகள், அதை பத்தின தொடர் சிந்தனைகளோட தான் நான் வீட்டுக்கு போவேன். அதுல முக்கியமான ஒரு 4 மட்டும் எனக்கு ஞாபகம் வரணும். 4 மட்டும் நான் சொல்றேன். அறிவியலும் புனைவும்னு சொல்லிட்டு ஆதிவள்ளியப்பன் அவர்கள் பேசினதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் கூடுகை. அது ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்து இந்திய சிறார் இலக்கியத்துல இந்திய சிறார் பதிப்புத்துறை வைலட் அவர்கள் பேசினது. அது பதிப்புத்துறையில இருக்க சிக்கல்கள், இப்ப வந்திருக்கிற மாற்றங்கள், இப்படி பல விஷயங்கள் அவங்க அதுல பேசியிருந்தாங்க. சிறுவர் நாடகம் சந்திரமோகன் பேசினது, அதுவும் வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உரைன்னு சொல்ல, நல்ல ஒரு கலந்துரையாடல் அது தொடர்ந்து நடந்தது. நாடகம் வந்து எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கு, ஆனா சிறார் இலக்கிய வகைமைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு வகைமை அது அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டின ஒரு ஆதங்கப்பட வச்ச ஒரு உரைன்னு சொல்லலாம். இது எல்லாத்த விட ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தின உரைனா அந்த குழந்தைகளின் உரிமைகளும் வருகின்ற தேர்தலும் அப்படின்னு தேவநேயன் அவர்கள் பேசின ஒரு உரை. அதுதான் வந்து 9வது கூடுகை. அதுல வந்து அதாவது ஓட்டு இல்லைங்கிறதுக்காகவே நம்ம அவங்களை புறக்கணிக்கிறோமா, அல்லது வந்து என்ன எதனால வந்து அவங்க எங்கேயுமே வந்து வரல, ஒரு நிதி பங்கேற்புல வந்து எப்படி குழந்தைகள் புறக்கணிக்கப்படுறாங்க. இப்ப வந்து ஒரு தேர்தல்னா எல்லாமே வந்து இந்த 5 ஆண்டுகளுக்கான இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களை பத்தி மட்டுமே தான் பெரும்பான்மையான கட்சிகள் கவலைப்படுறாங்க, அரசுகள் கவலைப்படுது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. அப்ப இந்த ஜுடிஷியரி எப்படி வந்து இருக்கு, அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம ஏதாவது மாற்றங்கள் பண்ணிருக்கிறோமா, அட்லீஸ்ட் இது ஏன் நடக்குதுனாவது ஆராயிரமா, குழந்தைகளே வந்து குற்றங்கள் பண்றாங்க, அதுக்கு என்ன பண்ண போறோம், இப்படி பல விஷயங்கள் வந்து நமக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் சந்திக்கிற பிரச்சனையா இருக்கு. இத பத்தி எல்லாம் நம்ம வந்து மறந்துட்டு இருக்கோமா, அல்லது வந்து பேசாம இருக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம வீட்டு பிள்ளைங்களை நம்ம பாதுகாக்கணும், ஆனா வந்து நம்ம ஒருத்தர் மட்டும் எப்படி பாதுகாக்க முடியும்? நம்ம சமூகமா வந்து தான் மனித குலம் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இனி வந்து இனிமே இது பிழைத்து வாழணும்னாலும் நம்ம சமூகமா தான் இருந்து ஆகணும், சமூக கட்டமைப்பை காப்பாத்தி இருந்தாகணும். அப்ப வந்து அதுல வந்து இப்போ ஆள்றவங்களுக்கு இதுல முக்கிய பங்களிப்பு இருக்கு. அப்ப அவங்கள்ட்ட நம்ம எப்படி இத கொண்டு போகணும், இப்படியான விஷயங்கள் அதுல பேசப்பட்டுச்சு. சோ இப்படி கூடுகைகள்லயும் கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம். பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதையும் நான் இங்க பதிவு பண்ணிட்டு, மீண்டும் வந்து இயல் மின்னிதழ் ஆசிரியர் குழு, வாசிக்கிறவங்க, இதுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யற தொழில்நுட்ப நபர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுகன்யா ராமநாதன் அவர்களே, அருமையான உரை. இங்குள்ள அனைவருக்கும் விளக்கங்கள் நிறைய கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக, கல்வி என்பது புத்தகத்தில் இல்லை, அதை உயிரோடு கொண்டு வரும் ஆசிரியரிடமே உள்ளது. மாணவர்களின் மனதில் ஒளியேற்றி எதிர்காலத்தை வடிவமைக்கும் உங்களை போன்ற ஆசிரியர்களே நம் சமுதாயத்தின் உண்மையான வழிகாட்டிகள். இப்போது உங்கள் மதிப்புமிக்க வார்த்தைகளால் எங்களுக்கு பயன்பெற உங்கள் கருத்துக்களை அன்புடன் பகிருமாறு ஆசிரியர் சாந்தலீலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சாந்தஷீலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சாந்தஷீலா இருக்கீங்களா? இருக்கேன். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது தோழர், கேக்குது, பேசுங்க, கேக்குது.
அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இப்படியான கூடுகையில பேசுறது. இவ்வளோ எழுத்தாளர் மருதன்னு இருக்காரு. என்னோட சிறு வயதுல இருந்தே அவருடைய புத்தகங்கள் எனக்கு ரொம்ப விருப்பமான புத்தகம். அவருடன் இந்த அரங்கத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்படி குழந்தைகளுக்கான ஒரு இதழ்களோ இப்படி விஷயங்கள் வர்றதுங்கிறது நாங்க நிறைய இடங்கள்ல சொல்லிட்டே இருக்கோம். அப்படியான ஒரு முன்னெடுப்பு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு முறை பஞ்சுமிட்டாய் பிறகு தோழர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் பகிர்ந்திருக்காரு அந்த மாதிரி எல்லா குறித்த விஷயங்கள். ஆனா நான் இப்பதான் இந்த முறைதான் நான் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. பொதுவா ஹார்ட் காப்பி புத்தகங்கள் வாசிக்கிறது பழக்கம் இருக்கு. ஆனா இந்த டிஜிட்டல் ரீடிங்கிறது எனக்கு பர்சனலா அதுல கொஞ்சம் வரதில்லை. அதனால நான் டிஜிட்டல் ரீடிங் அவ்வளோ போறது இல்லை. அந்த ஃபீலும் எனக்கு கொடுக்காதனால என்னவோ நான் இயல்ல நான் அவ்வளோ வாசிக்கலையோ தெரியல. ஆனா இந்த நிகழ்வுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிக்க ஆரம்பிச்சதுல இத்தனை நாள்ல நம்ம அது கேள்விப்பட்டும் நம்ம படிக்காம விட்டோமே அப்படின்னு தோணுச்சு. ஒரு வருடமா அதை நான் தவற விட்டுட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனாலும் படிக்கும்போது கூட இப்பவும் எனக்கு அந்த ஸ்கிரீன் ரீடிங் அப்படிங்கிறது ஒரு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஃபீலோ அது எனக்கு இருக்கிற கோபியாவோ என்னன்னு தெரியல. இந்த நிகழ்வுல பேசின குழந்தைங்க ரொம்ப அருமையா பேசினாங்க. இவங்க நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசின குழந்தைன்னா ரொம்ப அருமையா அரசு பள்ளியில இருந்து பேசினாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. இப்படியான குழந்தைங்களும் அரசு பள்ளியில இப்படி ஏன்னா அரசு பள்ளி குழந்தைகளுக்கு இயல்பாவே திறமை நிறைய இருக்கும். ஆனா அதுக்கான வாய்ப்பு கொடுத்து அதை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள இந்த மாதிரி நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறது ரொம்ப இந்த மாதிரி மகிழ்ச்சி. அவர் பேசும்போது நான் ரொம்ப ஆர்வமா கேட்டு இருந்தேன். அவருடைய வார்த்தைகள் என்னென்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்றாரு, அதுக்கு யோசிக்காம ரொம்ப அருமையா அந்த ஃப்ளோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்னு அந்த பொறுப்புணர்வோட அவங்க ப்ரிப்பேர் பண்ணது இன்றைய இளம் தலைமுறை இப்படி ஒரு ரொம்ப உத்வேகமா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு அரசு பள்ளி ஆசிரியரா இந்த இதழ் எப்படி பாக்குறேன். ஏன்னா பொதுவா குழந்தைங்களை நேர்ல சந்திக்கிறது அன்றாடம் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல இல்ல அவங்க கிட்ட ரியலா கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாராலையும் அதை சொல்லிட முடியாது. அது ஆசிரியர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படி நிறைய விஷயங்கள் ஏன்னா ஒரு நாளுமே ஒரு வருஷத்துக்கான குழந்தைகளும் எங்களுக்கு ரொம்ப புதுமையா தான் இருக்கும். நான் சில குழந்தைகளை யோசிப்பேன், இப்படி இந்த குழந்தை இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற எந்த முன்னுரிவு இல்லாம தான் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து யோசிப்பேன். ஸோ அந்த இடத்துல இந்த இதழ் ஸ்கிரீன் டைமே வேணாம் அப்படின்னு நம்ம எப்பவும் எதையும் வேணாம்னு சொன்னா அததான் முதல்ல குழந்தைங்க செய்வாங்க. அது இல்லாம இந்த ஸ்கிரீன் டைம் இந்த டிஜிட்டலையும் ஒரு இதெல்லாம் எப்படி எப்படி அவங்களுக்கு சேஞ்சிங் கொடுக்கறது அப்படின்னு இந்த குழு இப்படி ஒரு இதழ வழிநடத்துறதுக்கு முதல்ல நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இதுல நான் நிறைய கட்டுரைகள் வாசிக்க தொடங்கின போது நிறைய விஷயங்கள் இருந்தது. பறக்கும் பன்றினாவே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு அபசகமான அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி ஒரு டைட்டில்ஸோடைய விஷயங்கள் ரொம்ப கற்பனையாகவும் ரொம்ப டச்சிங்காகவும் ஒரு கேட்சியாகவும் ஒரு குழந்தைகளுக்கு இந்த டைட்டில் இல்ல நிறைய டைட்டில்ஸ் சொல்றாங்க. ஒரு எழுதுறோம் குழந்தைகளுக்கு கேட்சியா இந்த டைட்டில பார்த்துட்டு நம்ம போய் படிக்கணும் அப்படிங்கறது ரொம்ப கவனம் எடுத்து இந்த
இந்த இயலோட ஆசிரியர் குழு பண்ணதான் யோசிச்சேன். பொதுவாவே நான் ஒரு அரசு ஊழியர், நான் பொதுவெளியில சில விஷயம் சொல்லலாங்கிற நம்பிக்கையில தான் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சிக்கல். நான் சொல்றது கேக்குதா? தோழர் இது ரெக்கார்ட் ஆகுது, லைவ்ல போகுது தோழர், பாத்துக்கோங்க. சரி, ஓகே தோழர், அப்ப நான் பாத்துக்கிறேன். பொதுவா இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து நம்மளோட அரசு பள்ளியில வந்து பயிற்று மொழி வந்து தமிழும் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு. பெரும்பாலும் இப்ப ஆங்கில வழி தான் வந்து படிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அப்போ அந்த குழந்தைகளுக்கு இப்போ நான் என்னோட அனுபவம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேல வந்து நான் ஆசிரியரா இருக்கேன். ஆரம்ப கட்டங்கள்ல குழந்தைகள் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற குழந்தைகள் இருக்கிறதுக்கும் தமிழ் எழுதுறதும் சரி வாசிக்கிறதும் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா அவங்க ஆங்கில வழியில படிச்சுட்டு வருவாங்க. அப்ப தமிழ் மொழி சார்ந்து எழுதுறது வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. அப்ப வாசிக்கிறதும் குறைவா தான் இருக்கு. அது மீறி பயிற்று மொழியால் வந்த விஷயங்களாக இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த மொழி சார்ந்த வாசிப்பை வந்து நம்ம ஆர்வத்தை தூண்டுறதுங்கிறது மிக ஒரு கடினமான விஷயமா தான் இருக்கு. அப்ப அந்த மொழிகள்ல வந்து நீங்க இந்த கட்டுரைகள் கொடுக்கும் போதோ இல்ல கதைகள்ல வந்து இன்னும் கொஞ்சம் அதிக படங்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு குழந்தைகிட்டே இருக்கும், குழந்தையோட பார்வையில இருந்து அப்படி யோசிச்சேன். அந்த குழந்தைக்கான மொழி அப்படிங்கறதுல கொஞ்சம் சுரசங்கள் வந்து யோசிக்கணும் அப்படின்னு. ஏன்னா குழந்தைங்க இப்ப அதிகப்படியான மொழி பிழையோட எழுதுற மாதிரியான இடத்துலதான் இருக்காங்க. சோ மொழி சார்ந்த நமக்கு தாய்மொழி சார்ந்த விஷயங்கள் குறைஞ்சிட்டு இருக்கிறதும் அது ஒரு காரணம். இதுல அந்த காமிக்ஸ் படங்கள், நவீனாவோட காமிக்ஸ் ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவா அவங்க வந்து ஒரு படம் வரைகிற குழந்தையும் நம்ம வந்து வகுப்பறையில மல்டிபிள் ஸ்கில்ஸ்ல அதையே நம்ம யோசிச்சு அதுல அந்த அவங்களோடது வந்து ரொம்ப கிரியேட்டிவா யோசிச்சு ஐயோ அப்படிங்கிறது கூட எப்படிலாம் வந்து அதை சொல்லலாங்கிறது அது நல்ல கிரியேட்டிவ் வந்து தூண்டக்கூடிய ஒரு குழந்தையாவும் அங்க இருந்தாங்க. அதுல வந்து அந்த காமிக்ஸ் விரும்பக்கூடிய குழந்தைகளும் ரொம்ப சின்னதா இப்ப இருக்க குழந்தைங்க நம்ம லென்த்தா படிக்கிறது விரும்புறது இல்லை. அதனால ஒரு சின்னதான விஷயங்களை வந்து ஒரு கேட்சியா சொல்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் அட்வென்ச்சர்ஸ் நிறைய கதைகள் பார்த்தேன். இந்த மாயாஜாலமும் இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது. ஸோ அந்த அட்வென்ச்சர் சம்பந்தமான விஷயங்களும் குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. குழந்தைகளுக்கு பிடிச்ச அந்த குழந்தைகளுக்கு அருகமையில சம்பந்தமான விஷயங்களும் இருந்தது பார்க்க முடிச்சு. அப்புறம் இந்த நாராயணியோட அறிவியல் சம்பந்தமான அந்த கடல் விஷயங்களோ இல்ல சுறாவை பத்தி, திமிங்கலத்தை பத்தி இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய விலங்குகளும் குழந்தைகளுக்கு பிடிச்சமான விஷயத்துல இருந்து அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய குழந்தைகள் அட்ராக்டிவா இருந்தது. நாங்க எங்க வகுப்புல ஒரு முறை நிறைய யோசிச்சு இருக்கோம். அப்போ வந்து கற்பனையா நேர்காணல் நடத்துறது, இந்தந்த ஆளுமை இன்னைக்கு ஒரு விளையாட்டு வீரரை வந்து ஒரு டாஸ்க் எப்படின்னா இன்னைக்கு இவங்க விளையாட்டு வீரர் நடிக்கணும், அவங்கள வந்து ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணணும். மாதிரி இது மாதிரி பல புதிய முயற்சிகள்ல எடுக்கிறது உண்டு. அத நான் நினைச்சேன் கொஞ்சம் டஃபா இருக்கும், ஏன்னா அவங்க இன்டர்வியூஸ்ல நிறைய பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா அது ரொம்ப காமெடியாவும் ரொம்ப கிரியேட்டிவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து குழந்தைங்க நடிக்கவும் செஞ்சாங்க, அதுல நேர்காணலும் செஞ்சாங்க. அந்த மாதிரியான நேர்காணல் இதுலானா ஓவியரை பத்தின நேர்காணல் வந்தது. அந்த ஓவியர் வந்து ஓவியம் வரையும்போது எந்தெந்த வகையான விஷயங்கள் எல்லாம் வந்து குறிப்புல மனதுல கொண்டு அதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு. நான் பாலின ஓவரால் இதழ்கள்ல நான் பர்சனலா ஃபீல் பண்ணதுல பாலின பாகுபாடு சம்பந்தமான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்துட்டா நல்லா இருக்கும்
இங்கெல்லாம் வந்து பெண் குழந்தைகள் வந்து சிரமப்படுறாங்க, இல்ல பெண் குழந்தைகள் வந்து பாகுபாட்டோடு நடத்தப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களையும் இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் குழந்தைகள் அதிகம் விரும்பக்கூடிய விஷயங்கள் வந்து நகைச்சுவை. நகைச்சுவைக்கும் கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் உரிமைகள் சார்ந்து கமலாலி என்பவர் ஒரு ரொம்ப சூப்பரா எழுதக்கூடிய நபர். உரிமைகள் சார்ந்து நிறைய எழுதியிருந்தாரு. இப்ப இருக்கிற குழந்தைகள் வந்து உரிமைகள் சார்ந்து நிறைய பேசுறாங்க. அது எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்கு, எனக்கு இப்படி இருக்குங்கிறத பெரும்பாலான குழந்தைகளுக்கு மீடியாவும் இல்ல ஏதோ ஒரு வகையில உரிமைகள் இருக்குங்கிறது போய் குழந்தைகளுக்கு சேர்ந்துச்சு. ஆனா அவங்களுக்கான கடமைகள் என்ன? இப்போ பள்ளின்னா ஏன் நம்ம படிக்க வரோம், இல்ல படிப்புங்கிறது எவ்வளவு முக்கியம், நமக்கான சில கடமைகளும் பொறுப்புணர்வும் இருக்கு அப்படிங்கிறத தவற விடுற மாதிரியான ஒரு இப்பத்த அந்த குழந்தைகளோட சூழல் இருக்கு. ஸோ அதனால அந்த விஷயத்தையும் நம்ம இணைச்சிட்டு நம்ம செய்யும்போது உரிமைகள் கூட கடமைகள் சேர்ந்த விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது கூட பொதுவா வகுப்புல இல்ல புத்தகங்கள், நம்மளுடைய பாட புத்தகம் சரி, வகுப்பும் சரி, கல்வியும் சரி, பேசுதல் திறனுக்கு வந்து நம்ம அதிகப்படியான வாய்ப்புகள் தருது. அப்ப பேசுதலுக்கான ஏதாவது அதுக்கு நாங்க சில விஷயங்கள் பள்ளியில எல்லாம் செயல்பட்டு இருக்கோம். கதை சொல்றதாவோ இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த தலைப்புல பேசுறது, இல்ல நேரடியா ஒரு குழந்தைய வந்து வர்ணனை பண்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன செயல்பாடுகள் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க அதை விரும்புவாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து நாங்க குழந்தைங்க கிட்ட இருக்கிறதுனால நாங்க சில பரிச்சார்த்த முயற்சிகள் எடுப்போம். அதை அவங்க எப்படி விரும்புறாங்க, அதை எப்படி கொண்டு போறாங்க, எந்த விஷயத்த அவங்க எடுத்துக்கிறாங்க, அதுலயும் அவங்க சஜஷன்ஸ் சொல்லுவாங்க. சோ அந்த அடிப்படையில இருந்து ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற ஆசிரியரா எனக்கு தோணுன விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். அது கூடவே உரைநடை சரிதா ஜோ அவங்க அந்த அறிவு மாலுமை உரைநடையா கொண்டு போனது ரொம்ப ரொம்ப ஒரு குழந்தைகள் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் மோட்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத விட எப்ப பார்த்தாலும் ஒருத்தரே பேசிட்டு இருக்காம அந்த டிஸ்கஷன் மோட்ல இருக்கிறதுங்கிறத அதை நீங்க இயல் இதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதை குழந்தைகள் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதை நீங்க கொண்டு வந்திருந்தீங்க. இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அதாவது அதிகப்படியான ஸ்கிரீன் டைம், அவங்க பிளே கேம்ஸ் அதிகமா போன்ஸ்ல விளையாடுறது, இல்ல இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறது, அந்த மாதிரி இருக்கிறதுல அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதோ, இல்ல எமோஷனை வந்து எடுத்தோடனே அடிச்சிருதோ இல்ல கோவப்படுறதோ, அந்த ஃப்ரீ ஃபயர் உங்களுக்கு தெரியும், அது குழந்தைங்க சர்வசாதாரணமா விளையாடக்கூடிய ஒரு கேமா இன்றைய காலங்கள்ல இருக்கு. இன்னைக்கு காலையில வகுப்பறைக்கு போயிருந்தேன், கொஞ்சம் நேரமாவே 8:15 போயிருந்தேன். அப்போ குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, எப்போ வாய்ப்பு கிடைக்கும் நான் அது மாதிரி போறது. அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து என்கிட்ட சொல்றான், மிஸ் அவன் வந்து ஒரு குழந்தை தொடர்ந்து கொஞ்ச நாளா வரல, அவனை வந்து நீங்க போய் கூட்டிட்டு வாங்க, வாங்க போலாம் அப்படின்ட்டு. நான் ஏன்ப்பா வர்றது இல்லைன்னா அவன் போன் வாங்க தர சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்புறம் அப்ப வந்து பேசிட்டு இருக்கும்போது எப்படி அவங்க ஃப்ரீ ஃபயர்னு என்னன்னு தெரியாது, பட் ஆனா எப்படி விளையாடுறீங்க, இந்த மாதிரிலாம் இது போடுவீங்க அப்படின்னா ஒரு கேஷுவலா சொல்றேன். நான் போகும்போது எனக்கு ரொம்ப தூரத்துல இருக்கவங்க கூட குரூப்போட சொல்லி விளையாடுவேன். அந்த ஒரு எம்பத்தி அப்படிங்கிறது, அடுத்தவங்க நிலையில நின்று பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைங்க கிட்ட வந்து இந்த வீடியோ கேம்ஸ் வந்து தடை செய்யறதாவும் ஒரு பக்கம் பாக்குறேன். இன்னொன்னு வந்து குழந்தைங்க அட்வென்ச்சர்ஸ் இந்த அடலசன் ஏஜ்ல விரும்புவாங்க. ஸோ அந்த அடலசன் ஏஜ்ல என்ன பண்றாங்க, அந்த நிறைய பழக்கங்களுக்கு சப்ஸ்டன்ஸ் யூஸ் இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு உள்ளாகிற அதுவும் இன்றைய சூழல்ல இருக்கு.
ஸோ அதையெல்லாம் நம்ம எப்படி சமாளிச்சு அவங்கள எப்படி நம்ம இதழ் படிக்கிறதுக்காக இருக்கிறோம். அதுல இயலுடைய முன்முயற்சிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா குழந்தைகளுக்காக பேசுறவங்களே ரொம்ப கம்மியா இருக்க சூழல்ல தன்னுடைய உழைப்பு வந்து இப்படி இதழுக்காக செலவு பண்ணி அவங்க அதுல குழந்தைகள் விரும்பக்கூடிய விஷயங்களா யோசிச்சிருக்கிறது குழுவுக்கு வந்து ரொம்ப அன்பும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். கூடவே இந்த லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தைகளுக்கு பாடத்துல நாங்க நிறைய கண்டென்ட் சொல்லித்தரோம். அதுல ஸ்டாண்டர்டான சில லைஃப் ஸ்கில்ஸ் பத்தி கோவங்களை வந்து கட்டுப்படுத்துற விஷயம், அந்த கேம்ஸ் விளையாடுறதுனால இருக்கிற அந்த குரூர எண்ணம், அந்த மாதிரி விஷயங்களை எப்படி நம்ம அனைவரும் சேர்ந்துதான் செய்யணும். இதழ்ல இந்த மாதிரியான வாய்ப்புகள் எங்கேயாவது நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கூடவே அரசியலமைப்பு பத்தியும் கட்டுரைகள் இருந்தது. ரொம்ப அதுவும் நேரடியா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுவும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான பகுதி. அது மிக முக்கியமா அடிக்கடி சொல்லிட்டே இருக்கக்கூடிய நாங்க வகுப்புல சொல்லிட்டே இருக்கோம். முகப்புரை வந்து அப்பப்போ உறுதிமொழியாக எடுத்துக்கும். ஸோ அரசியலமைப்பையும் இதழ் வந்து அதைய மையப்படுத்தி இதழ்ல கொண்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அது குழந்தைகளுக்கு தேவையான ஒரு விஷயமா இதை முன்னெடுத்திருக்கிறது மகிழ்ச்சி. ஸோ அதனால இன்னொரு நாங்க எங்க பள்ளியில சில விஷயம் கொண்டு போனதுல இப்போ ரீசெண்டா ஒரு சின்ன ஒரு திருவிழா மாதிரி பண்ணிட்டோம். என்ன ஆஸ்பெக்ட்ல அப்படின்னா பொதுவாகவே நம்ம தமிழ் சூழல்ல ஃபினான்ஷியல் சம்பந்தமான விஷயம், அதாவது சுய தொழில் பண்றதோ இல்ல ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு சொல்லுவாங்க, பொருளாதார சார்ந்த அறிவுங்கிறது ரொம்ப குறைவானது. ஸோ அதற்காக என்ன பண்ணோம், பள்ளியிலேயே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பொருள், அதாவது ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கணும். அது வந்து பாரம்பரியம் இருக்கதான், ஏன்னா பாரம்பரிய உணவுகளை இணைக்கணும், ரெண்டையும் சேர்த்து பாரம்பரிய உணவோடு சேர்த்து அந்த உணவுப் பொருளை தயாரிக்கணும். தயாரிச்சு கடை மாதிரி போடணும். கடையில என்னென்ன கடையில விற்பனை பண்ணணும். கடையில எல்லாரும் ஊர் மக்கள் நாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கணும். அதுல அவங்க என்ன எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையும் குழந்தை தனியாவும் செஞ்சாங்க, குழுவாவும் செஞ்சாங்க. அதுல எவ்வளவு முதல் போட்டீங்க, அதுக்கான என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்லாம் செய்வீங்க, அந்த மாதிரியான தகவல்கள்லாம் சேகரிச்சுட்டு அதை விற்பனைக்கும் வச்சாங்க. விற்பனைக்கு வைக்கும் போது எப்படி அந்த போட்ட முதல்ல எடுக்க முடிஞ்சுதா, அதுல விலை சில பேருக்கு நட்டமாச்சு, சில பேருக்கு வந்து லாபம். ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஆனா ஊர் மக்களும் ரொம்ப ஆதரவு அளிச்சாங்க. எங்களுக்கும் இது எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோம். ஆனா உடனே பெரிய குழந்தைங்க தான் இந்த ஸ்டால் போட யோசிச்சு போட்டோம். உடனே அடுத்த வாரத்திலேயே சின்ன குழந்தைங்க வந்து எங்களுக்கும் இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில டோக்கன்ஸ் எல்லாம் கொடுத்து சிஸ்டம்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பார்த்தோம். அந்த மாதிரி ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது நம்ம சமூகத்துக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நான் அது ஃபீல் பண்ணேன். அதை வந்து பள்ளிகள்லையும் கொண்டு போனோம். நல்ல ஒரு இது கிடைச்சிது. அது தொடர்ந்து அவங்க கட்டுரைகள் எழுதினாங்க. அது சம்பந்தமான விஷயங்கள். ஏன்னா ஃபினான்ஸுங்கிறது குழந்தைகளுக்கு ஏதோ ரொம்ப பெரிய விஷயமா நம்ம யோசிக்கல. அவங்களுக்கே ஏற்ற நடையில இல்ல அவங்களுக்கு ஏற்ற விஷயங்கள்ல ஒரு சுய தொழில கூட நீங்க பண்ண முடியும் அப்படின்னு கூட நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் கூட யோசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மூட நம்பிக்கை சார்ந்த அந்த சயின்டிபிக் டெம்பர் விஷயங்கள் நிறைய பேசியிருந்தாங்க. கேள்வி கேட்கிற செஷன்ல அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ இயல் இதழ் ஓவரால எனக்கு ஸ்கிரீன் ரீடிங் பிடிக்காததால், ஆனாலும் வாசிக்கும் போது ரொம்ப இன்னொரு குறிப்பா சொல்ல நினைச்சேன். அந்த டிசைனிங்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஃபாண்ட் போட்டு, ஏன்னா பொதுவா
குழந்தைகளுக்கு சின்னதா கூட சம்டைம்ஸ் வந்து இருக்கும். ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப மைன்யூட்டா குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆசிரியர்கள் வந்து இதழ வந்து வடிவமைச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. படிக்கும்போது ரொம்ப அந்த ஃபாண்ட்டுங்கிறதே ரொம்ப ஆசையா இருந்தது. கூடவே வந்து பொதுவா குழந்தைகள் இதழ் அப்படின்னா அடலசன் குழந்தைகளை பத்தி பெருசா இருக்காது. சிவா அண்ணனுடைய அடலசன்ட் சீரீஸ் பத்தி எடுத்தாரு. அதுவும் தொடர்ந்து ஒரு 10 தொடர் இருந்தது. அந்த சீரீஸ் ஏற்கனவே பார்த்திருந்தேன். அந்த தொடரையும் வந்து அவர் எழுத்து எப்பவுமே சிறப்பா இருக்கும். அடலசன் குழந்தைகளை அதுவும் இப்ப இருக்கிற அடலசன் குழந்தைகளை நம்ம இன்னும் விரைந்து நம்ம புரிஞ்சுட்டு அவங்களுக்காக நிறைய பேசணும் அப்படிங்கிற இடம் வந்து எங்களை மாதிரி ஆசிரியர்களுக்கும் நிறைய சவாலா தான் இருக்கு. ஏன்னா நான் அடலசன் குழந்தைகளுக்கான ஆசிரியரா தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு அவங்கள வந்து எப்படியாவது அவங்கள சில குழந்தைங்க சில தீய பழக்கங்களுக்குள்ளாயிருப்பாங்க. அவங்கள எப்படி கொண்டு வருது அப்படின்னு நான் எனக்கு ஒரு நாளும் ஒரு வகுப்பும் எனக்கு ஒரு புதிய புதிய விஷயங்களை நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் குழந்தைங்கிட்ட இருந்து. அது போல இயலும் நிறைய விஷயங்கள்ல இயல்லையும் கத்துட்டேன். லண்டன்ல இருந்து அப்படிங்கிறதுல இருந்து இங்க பிரபு எழுதியிருந்தாரு. புத்தக தினத்தை எப்படி கொண்டாடுறேன் அப்படின்ட்டு மாறுவேடம் அணிஞ்சிட்டு வராங்கன்ட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களும் மாறுவேடம் அணிஞ்சிட்டு வராங்க அப்படின்னு படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பள்ளியில இருக்கிற ஆசிரியர்கள் நினைச்சு பார்த்தேன். இந்த இதழ் குழந்தைகளுக்கு போய் சேர்றதை விட ஆசிரியர்களையும் போய் சேரணும். அதுல ஒரு பிரபு எழுதினதுல ஆசிரியர்களும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு புத்தக தினத்தை கொண்டாடுறாங்க. குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்குமான இடைவெளி வந்து ரொம்ப குறைஞ்சது. இத மற்ற பிரிட்டன் போன்ற நாடுகளோ பெல்ஜியமோ இல்ல ஸ்வீடன் போன்ற நாடுகள்ல அந்த இடைவெளி ரொம்ப குறைவா இருக்கும். குழந்தை நேயம் அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கும். நம்முடைய பண்பாட்டு சூழல்ல குழந்தை நேயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அடிச்சாதான் இல்லைன்னா இப்போ கையில பெரம்புலன்னா அதனாலேயே குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்ற மனநிலையில மேம் நீங்க பேசுறது கேக்கல. இல்லைங்க. மத்தவங்க யாராவது சொல்ல முடியுமா இல்ல எனக்கு தான் கேக்கலீங்களா? இல்ல கேக்கல தோழர், நீங்க பேசுறது கேக்கல. இப்ப பேச வணக்கம், கேக்குதா? கேக்குது. வணக்கம் தோழர், இப்ப கேக்குது. பேசுங்க. அப்போ ஆசிரியர்களும் அந்த குழந்தைகளுக்கு அருகாமையில நின்று நம்ம சொல்லலாம். வளர்ந்த குழந்தைகளுக்கு அப்படிங்கிற கருத்து ஆசிரியர்கிட்ட ஒரு பண்பாடையும் இந்த சமூகத்திலையும் பண்பாடாக போன்ற ஆசிரியர்களுடைய ஆசை. ஏன்னா குழந்தை நேயமா இருக்கிற ஆசிரியர்களுக்கு பொதுவாகவே இவங்க அடிக்கிறதே இல்லை, இவங்க வந்து ரொம்ப நெருக்கமா பேசுறதுனாலதான் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு பொது புத்தியில வந்து இந்த மாதிரியான பிம்பங்கள் இருக்கு. அதை தாண்டி குழந்தைகள் நெருக்கமாயி அவங்களுக்கு பிடித்தவர்களா மாறும் பொழுது நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நம்ம சொல்லும் பொழுது அதை வந்து கண்டிப்பா கேட்பாங்க அப்படிங்கிறத அனைத்து ஆசிரியர்களும் சேர்ந்து அதை செய்யணும். அது குறிப்பா அடலசன் குழந்தைங்க வந்து நிறைய பேசணும்னு நினைக்கிறாங்க. அதுல இந்த இதுல கொஞ்சம்
உரைநடையில வச்சிருக்கீங்க. உரைநடையை வச்சிருக்கிறது அவங்க கொஞ்சம் ரொம்ப விருப்பமான விஷயங்களா இருக்கும். இப்படி நிறைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கு விருப்பமான விஷயங்களை கொண்டு இதழ்கள் வந்து இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு படிக்கும்போது என்னோட வகுப்புல எதிர்கொண்ட நான் சில முன்னெடுத்த பரிச்சார்த்த முயற்சிகளை தான் நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு. அந்த அடிப்படையில இதழ் வந்து அதை முன்னெடுத்துட்டு குழந்தைகள் சார்ந்து போகணும்னு நினைக்கிறேன். என் வகுப்புலயும் தெளிவாக கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க. கேக்குதா? அது சார்ந்த விஷயங்களும் பேசுங்க தோழர், பேசுங்க. கொஞ்சம் தெளிவா இல்ல, பேசுங்க. அது சார்ந்த விஷயங்களும் நம்ம கொண்டு போகணும். எனக்கு திடீர்னு தோணுச்சு. இயல் படிச்சுட்டே இருக்கும்போது நிறைய தேடி படிச்சுட்டே இருந்தேன். என் வகுப்புல வந்து இசை சார்ந்த குழந்தைகள் கொஞ்சம் நிறைய இருப்பாங்க. அவங்க மியூசிக் போட்டுட்டே இருப்பாங்க, ரொம்ப தொந்தரவும் ஒரு பக்கம் செய்வாங்க. அப்ப அவங்கள ஏதோ ஒரு வகையில அவங்கள அங்கீகரிக்கிற மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு யோசிப்பேன். ஆனா இது இதெல்லாம் சாத்தியமான்னு எனக்கு தெரியல. ஆனா இசை சார்ந்த இசை அறிவு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம வகுப்பறையும் சரி, எனக்கு அந்த இசை அறிவு இல்லைனாலும் அவங்க போடுறத கேட்கணும்னு நினைப்பேன். அது சார்ந்த விஷயங்களையும் நம்ம இதுல கொடுத்தா கூட இசை சார்ந்த அறிவு இருக்கிற குழந்தைகள் இசையோட பரிணமிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குன்னு தோணுச்சு. ஆனா அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு டெக்னிக்கலா தெரியல. ஆனா குழந்தைங்க வகுப்புல இசைய நிறைய விரும்பக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைங்க இயல்பா இருக்காங்க. அவங்களையும் நம்ம இணைச்சிட்டு போனோம் அப்படின்னா நல்ல விஷயம் இருக்கும். இன்னொன்னு ஃபிக்ஷன் சார்ந்த மரதன் தோழர் ஃபிக்ஷன் சார்ந்த ஒரு புத்தகம் இல்லை, தலைப்பு ஞாபகம் இல்லை. அதை படிச்சுட்டு என் நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். குழந்தைகள் கிட்ட ஃபிக்ஷன் சார்ந்து படிச்சது ரொம்ப அருமையான புத்தகம். அது சார்ந்து இது போல சயின்ஸ் ஃபிக்ஷனா இருக்கலாம், இல்ல எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அந்த கற்பனைகளை வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு இதழ் வகுப்புலையும் அறிமுகப்படுத்தலாம். என்னோட வகுப்புல நிறைய வாசிக்கிற குழந்தைங்க இருக்காங்க. அவங்க ஏன்னா அவங்க கிட்டே இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தணும் எனக்கு தோணுச்சு. இப்படியான இதழ் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இப்படி சிறாருக்காக, அதுவும் அடலசன் பிளஸ் குழந்தைங்க உங்களை சேர்த்த உங்களுக்கு இப்படி ஒரு முயற்சி எடுக்கிற குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். நிறைய நண்பர்கள் தான் எழுத்தாளர்கள் இருக்கீங்க. அவங்க அனைவருக்கும் இப்படி ஒரு முயற்சி எடுத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் பேரன்பையும் நான் சொல்லிட்டு, எனக்கு குழந்தைகள் கிட்ட நின்று என்ன யோசிச்சனோ அந்த கருத்தை நான் இங்க பகிர்ந்துகிட்டதா நான் உணர்றேன். நன்றி சாந்தஷீலா அவர்களுக்கு. கல்வியும் சமூக பொறுப்பையும் இணைந்து செயல்படும் சிறந்த எழுத்தாளர் மற்றும் கல்வியாளர். குழந்தைகள் கல்வி, வாசிப்பு பழக்கம், சமூக விழிப்புணர்வு போன்ற துறைகளில் தொடர்ந்து பணியாற்றி வருபவர். தமிழ்நாடு பள்ளி கல்வி மற்றும் கல்விக் கொள்கை அமைப்புகளிலும் முக்கிய பங்காற்றி வரும் அனுபவம் மிக்க ஆளுமை. கல்வி மாற்றத்திற்கான சிந்தனைகளை எழுத்துக்களின் மூலம் பரப்பி வரும் அர்ப்பணிப்பு மிக்க ஆளுமை. சிறுகதை, கட்டுரை போன்ற பல துறைகளில் எழுதி இளம் மனங்களில் சிந்தனையை விதைத்தவர். வாசிப்புதான் மாற்றத்தின் முதல் படி. இவ்வளவு அருமையான பங்களிப்புகளை வழங்கி வரும் அவர்களை நமது நிகழ்வின் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். திரு சாலை செல்வம் அவர்களை இன்று நம் முன் அவர்களது கருத்துக்களை எடுத்துரைக்க அன்புடன் அழைக்கிறோம். நீங்க இப்ப என் பேர் சொல்ற வரைக்கும் என்னதான்னு நான் நினைக்கல. அனைவருக்கும் வணக்கம். நான்
2 பேர் பேசும்போது தான் வந்தேன் நானு. சாந்தஷீலாவும் அதுக்கு முன்னாடி சுகன்யா இல்ல பேர் பார்த்தேன் ஏதோ நீங்க 2 பேரும் பேசும்போது தான் இவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இயல் இவ்வளவு மிக மிக முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்குது. அப்ப நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து வேலை செய்யணும் ஒரு அப்படிங்கிறதையும் நம்ம உதயசங்கர் தோழர் அவங்களுடைய முகஸ்துதிக்காக செய்யறது மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறதையும், அது ஒரு ரிவ்யூவா நீங்க சொன்ன ஒரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமா இருந்தது. இத்தனையையும் படிச்சு ஒரு தடவை உரையாடலும் கேட்டு அதுக்கடுத்து ஆலோசனைகளை வழங்கினதுங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப என்ன சொல்ல அர்த்தமுள்ளதாகவும் இருந்துச்சு. இயல் குழு சார்பாக உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அடுத்து செய்வதற்கான உற்சாகமாகவும் இந்த உரைகள் இருந்தது அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. தொடர்ந்து உரையாடுவோம், எழுதுவோம், எல்லாம் செய்வோம். நன்றி. நன்றி சாலை செல்வம் அவர்களுக்கு. அடுத்ததாக குழந்தைகளின் உலகை கனவுகளாலும் கதைகளாலும் அழகாக வடிவமைக்கும் இதயமுள்ள எழுத்தாளர், கதை சொல்லி மற்றும் பேச்சாளர், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தைச் சேர்ந்த இவர் 25க்கும் மேற்பட்ட நூல்களின் மூலம் எண்ணற்ற மனதை ஒளியேற்றியவர். ஆக்ருதி, ரோசியும் வெள்ளையம்மாளும் போன்ற படைப்புகள் குழந்தைகளின் கற்பனையையும் மனிதநேயத்தையும் நெகிழ வைக்கும். சமூக மாற்றத்தை உணர்த்தும் எழுத்துக்களால் வாசகர்களின் சிந்தனையை மென்மையாக மாற்றி வருகிறார். ஆசிரியர்களும் மாணவர்களும் கதை சொல்லல் மற்றும் எழுத்து பட்டறைகள் மூலம் ஊக்கமளித்து வருகிறார். அவரின் ஒவ்வொரு கதையும் ஒரு குழந்தையின் மனதில் நம்பிக்கையை விதைக்கும் விதையாகும். ஒரு நல்ல கதை ஒரு வாழ்க்கையை மாற்றும், இதயங்களை தொட்டு செல்லும் இந்த அற்புதமான பயணத்தின் உரிமையாளர் என் அன்பு தோழி சரிதா ஜோ அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். நன்றி சங்கீதா. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா ஒரு ஓரத்துல வருத்தமாவும் இருக்கு. இன்னும் நிறைய பேரை போய் சேரலையே இந்த இதழ் அப்படிங்கிறதுல. இங்க முக்கியமா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், உதயசங்கர் சாருடைய உழைப்பு. எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும், வேலைங்கிறத விட ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம், அது எடுத்துக்கிட்டாலும் அது ரொம்ப முனைப்போட செய்யறதுல வந்து சார்கிட்ட இருந்து நிறைய நான் கத்திருக்கேன். அதுல இந்த இதழுக்காக அவரு டே அண்ட் நைட்டா உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு இதழுக்கும் அவருடைய அந்த அர்ப்பணிப்பை நான் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ ஒரு வகையில குழந்தைகளுக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்துடணும், ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது வித்தியாசமா பண்ணணும், புதுசா பண்ணணும், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சார்கிட்ட ஒவ்வொரு முறை உரையாடும் போதும் அவரோட உரையாடல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். நம்ம இன்னும் நிறைய வேலைகள் செய்யணும், இன்னும் நிறைய வேலைகள் செய்யாம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேசும்போதும் இன்னும் இதழ்களை கொண்டு சேர்த்துறதுக்கான முயற்சியை இங்க இருக்கிறவங்க முன்னெடுத்தா கூட இன்னும் கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. குறிப்பா கடைசியில ஆசிரியர் சாந்தஷீலா அவங்க பேசும்போது சொன்னாங்க, நாங்க இன்னும் எங்க குழந்தைங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆசிரியர்கள் முன்னெடுக்கும் போதுதான் குழந்தைங்க கிட்ட போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் எனக்குள்ள எப்பவுமே இருக்கு, எந்த விஷயமா இருந்தாலும். மற்றபடி முதல்ல இருந்து ஸ்ரத்தா தொடங்கி ஒவ்வொருத்தரும் இந்த இதழை பத்தி சொல்லும்போது அத்தனை கிரெடிட்டும் உதயசங்கர் சாருக்கு மட்டுமே அப்படிங்கிறதுதான் எங்களுடைய கருத்து. நாங்க உள்ள இருக்கிற மற்றவர்களும் அவங்களுக்கானது செய்யறோம், பட் இன்னும் முனைப்போடு செய்யணும். சாந்தஷீலா சொன்ன விஷயங்கள் அவங்க டீச்சர் அவங்க சொல்லும் போது நிறைய இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் ஸோ இதுதான் நாங்க எக்ஸாக்டா எதிர்பார்த்த விஷயங்கள். இன்னும் எங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் கொண்டு வரலாம், அவங்க சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நகைச்சுவை வேணும், இந்த மாதிரி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய சூழல்ல. ஸோ அது மாதிரி இவங்க சுகன்யா பேசுனதாகட்டும், குறிப்பா சொல்லவே தேவையில்லை, மருதன் சார் பேசினது எல்லாருக்குமான எழுத்தாளர், அவர் எல்லாருக்குமே பிடிக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவருடைய எழுத்து அப்படிப்பட்டது. தொடங்கி எல்லாருமே கடைசியா சாலை செல்வம் தொடர் பேசினதாகட்டும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்றைய நிகழ்வு உண்மையாலுமே எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்துச்சு. இன்னும் செயல்படணும் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுத்துருக்கு. கண்டிப்பா
இன்னும் முனைப்போட செயல்படுவோம். அதற்கு கேரண்டியை கொடுத்துட்றேன். வாழ்த்துக்களுக்கு நன்றி. நானும் உதயசங்கர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் துணை நிற்போம் சார் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்துட்டு நன்றியை குறிக்கிறேன். நன்றி, வணக்கம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நன்றி சரிதா ஜோ அவர்களே. அடுத்ததாக கடைசியாக கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொற்களை மட்டும் எழுதாமல் சிந்தனைகளை விதைக்கும் எழுத்தாளர், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு பல அருமையான படைப்புகளை மொழிபெயர்த்து வாசகர்களின் உலகத்தை விரிவுபடுத்தியவர். சிவப்பு நிறமாலை கோட்டில் ஒரு பெண், பயணங்களின் திருவிழா, சிரிக்க வைக்க சில கதைகள் போன்ற நூல்கள் மனதை தொட்டு செல்லும் அனுபவங்கள், வேம்பு தாத்தா, குட்டி பொண்ணும் காளான்களும், நிர்வாண குரல்கள் போன்ற படைப்புகளின் மனிதநேய உணர்வுகள் ஆழமாக பேசுகின்றன. முன்னொரு காலத்தில், நினைவு என்னும் நீல் நதி, சாதிகளின் உடல் அரசியல் போன்ற கட்டுரைகள் சமூகத்தின் உள்ளத்தை கேள்வி கேட்க வைக்கின்றன. அவரின் எழுத்து சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும், சில நேரங்களில் நம்மை மாற்றவும் வைக்கும். ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு உண்மை, ஒவ்வொரு வரியிலும் ஒரு விழிப்பு உள்ளது. எழுத்து என்பது மனங்களை தொட்டு மாறும் அமைதியான சக்தி. இதயங்களை தொடும் இந்த எழுத்து பயணத்தின் உரிமையாளர் எமது கதாநாயகன் உதயசங்கர் ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நமக்கு நேரம் இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு. அதனால நான் ஒரு 3 நிமிடங்களில் பேசி முடிச்சிடுறேன். உண்மையிலேயே இந்த ஓராண்டு நிறைவு கொண்டாட்டம் என்பது நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான். நம்ம போக வேண்டிய தூரம் அதிகம் என்பது தெரியும். இன்னும் செய்ய வேண்டிய வேலைகளும் ஏராளமாக இருக்கு. ஆனால் நம்ம என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறத மற்றவர்களிடமிருந்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கூடுகை முக்கியமாக. அதனால எனக்கு நிறைய விஷயங்கள் உண்மையிலே சிரத்தா தொடங்கி ஜீவகனியிலிருந்து மருதன் பேசிய விஷயங்கள், புனைவுக்கு அவர் கொடுத்த மிக முக்கியத்துவம், ஏனென்றால் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதனால அதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து பேசினது உட்பட சாந்தசீலாவினுடைய ஏராளமான ஆலோசனைகள், சுகன்யா அவர்களுடைய அவதானிப்பு, இது எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. நிறைய நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். இவை எல்லாவற்றையும் எந்தெந்த வழிவகைகளில் நாம இயல்ல கொண்டு செல்ல முடியும் என்பதை நாம முயற்சிப்போம் என்பதை இந்த நேரத்துல ஒரு உத்தரவாதமாக சொல்லிக் கொள்கிறேன். ஏற்கனவே இந்த ஓராண்டு என்பது ஒரு இதழாக பார்த்தால் இந்த ஓராண்டு என்பது ஒரு சுமாரான ஒன்றாகத்தான் இருக்கு. ஏன்னா சந்தாதாரர்கள் இன்னைக்கு வரைக்குமே 486 பேர் தான் சந்தாதாரர்கள். சந்தா இலவசம் தான். ஆனா சந்தாதாரர்கள் 486 பேர் தான் அதுல இணைஞ்சிருக்கிறாங்க. நம்ம இன்னும் போக இதுல இருந்தே தெரியுது. ஏன்னா சந்தாதாரர்களை 486 பேர் எத்தனை பேர் அதை வாசிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. நாம் போக வேண்டிய தூரம் அதிகம், கொண்டு சேர்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இது முதலில் தொடங்கும் போதே பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்குமான இதழாகத்தான் தொடங்கணும் அப்படிங்கிறது தான். அதற்கு ஒத்துழைப்பு என்பது ஆசிரியர் குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், நான் அது இவங்க மட்டும் இல்ல, வெளியில இருந்து தொடர்களை எழுதி கொடுத்தவர்கள், ஆசிரியர் குழு அல்லாதவர்கள் இருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8-9 தொடர்களை நாம திட்டமிட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி தொடர்களை எழுதி கொடுத்த அத்தனை பேருமே மிக முக்கியமான தொடர்கள் எல்லாமே. பரதவர் வாழ்க்கையை பற்றி சகேஷ் சந்தியா எழுதி கொடுத்து கொண்டிருந்ததும் சரி, சிவாவுடைய கலகல வகுப்பறை சிவாவுடைய அடலசன்ஸை பற்றிய அந்த தொடரும், பஞ்சுமிட்டாய் பிரபுவினுடைய தொடர், குழந்தைகள் உரிமைகள் சார்ந்த தொடர், அறிவோம் ஆளுமை என்று குழந்தைகளிடம் ரொம்ப சுலபமாக ஒரு ஆளுமையை அறிமுகப்படுத்துகிற ஒரு புதிய உத்தியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரிதாஜோ. அது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்ப புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய அறமதி, அது முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் செய்த விஷயங்களில் அது மிக மிக முக்கியமானது என்று கருதுகிறேன். நம்முடைய அரசியல் சாசனத்தை குழந்தைகளிடம் எப்படி எளிமையாக கொண்டு செல்வது அப்படிங்கிறத சுகன்யா எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு தான் அந்த இதழை இவ்வளவு தூரம் பேசும் ஒரு இதழாக மாற்றி இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். என்னுடன் பயணிக்கிற அத்துணை தோழமைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளுக்கு என்னுடைய அன்பு, கேட்டுக்கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும்
அல்லது இதை வாசிக்கிற அத்தனை வாசகர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்த சங்கீதாவுக்கும் என்னுடைய கதை சொல்லி சங்கீதா, முக்கியமா அவரை பத்தி சொல்லணும்னா அது ஒரு 2 பக்கம் இருக்கு. கதை சொல்லி சங்கீதாவுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நேரம் ஆயிடுச்சு, 3 நிமிஷம். நன்றி சொல்லிருங்க சங்கீதா. நன்றிகள் ஐயா. சங்கீதா ஒரே நிமிஷம், ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசுறேன். ஜீவகணிக்கு வாழ்த்து சொல்லணும். குறிப்பா என்ன சொன்னாருன்னா, ஜீவகணி ஒரு வார்த்தை பேசும்போது லட்சக்கணக்கான வாசகர்களை அப்படின்னு சொன்னாரு. அது மிக சீக்கிரத்துல உண்மையாகணும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல ஜீவகணிக்கு ரொம்ப அருமையா பேசின ஜீவகணி. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். நன்றி. ஓகே, இங்க இந்த நேரத்திலயும் அவங்களோட வேலைகள்லாம் விட்டுட்டு 46 பேர்த்துக்கு மேல இணைஞ்சிருந்தாங்க. இப்ப ரொம்ப டைம் ஆயிட்டதுனால நம்மளோட இன்னும் ஒரு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க. இவங்க அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இந்த பயணம் எங்களோடது மட்டும் இல்ல, நம்மளோடது. இன்னும் பல ஆண்டுகள் பல நல்ல எழுத்துக்களுடன் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க நாம் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறோம். நன்றி சொல்லும் இதயம் இன்னும் பெரிய கனவுகளுக்கு முதல் படி என்று நன்றியை கூறி உங்கள் அனைவருக்கும் இனிய இரவு, ஒளிமயமான இரவாக அமையட்டும் என்று இயல் மின்னிதழ் மூலம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தோழர் கமலாலயன் தோழர். நன்றி தோழர். நன்றி சங்கீதா. நன்றி ஐயா. எல்லாருக்கும் நன்றிகள். எல்லாரும் நல்லா போய் சாப்பிடுங்க. மணி 10 ஆயிடுச்சு. நன்றி சந்தேஷ். நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. ஸ்ரத்தாவுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. ஜீவகணி 2 பேத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப அருமையா பேசுனீங்க.